Yeah, good morning, good morning, good morning, good morning. Good morning, good morning. Voice clear இருக்கா? Audio video எல்லாம் clear இருக்கா? சொல்லுங்க பாப்போம். Where is this? Some kind of a network issues ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ வணக்கம் ஆல். ஓகே, ஸோ இன்னைக்கு ஓகேங்களா, இன்னைக்கு என்ன பேஸ் சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை பேஸ் பண்ணி ஓகேங்களா. பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இல்லையா சார் அப்படின்னு சொல்றதுன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் தான் ஓகேங்களா. growth regulators பத்தி படிப்போம். அது எப்படி யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்றது, எப்படி டெவலப் ஆகுது, பிளான் growth and development தான் நீங்க படிப்போம். ஓகேவா, பார்த்துடலாம் இல்லையா? எஸ் ஷெல்வி. அதுக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் கிளியரா கேக்குதான்னு சொல்லுங்க பாப்போம். இஸ் மை ஆடியோ இஸ் கிளியர், இஸ் மை ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? சொல்லுங்கடா கண்ணா, கமான்டா. இது ஒரு ஃபயரை போடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஃபயரை போட்டுட்டு நம்ம அச்சு புச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா. எஸ். ஹாய் உமா மகேஸ்வரி. ஹாய்டா கண்ணா, ஹாய். ஓகே, பிளான் க்ரோத் அண்ட் ரெகுலேட்டர்ஸ் இல்லை பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல வந்துட்டு என்ன சார் முக்கால்வாசி நம்ம படிப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னென்ன க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்லாம் நமக்கு இருக்குது, ஆக்சின் ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு டைப் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு இந்த டைப் ஆஃப் ஒரு நமக்கு இல்லை ஒரு பிளான்ஸுக்கு வந்து ஒரு க்ரோத்துக்கு டெவலப்மெண்டான டைப் ஆஃப் ஒர்க் வந்து எந்த பிளான்ட் பண்ணிட்டு இருக்கு, இல்லை எந்த என்சைம்ஸ் வந்து பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அந்த என்சைம்ஸ் தனியாக எடுத்துட்டு அதை நம்ம தனியாக கொடுக்குறோம். நம்ம எப்படி நமக்கு விட்டமின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நமக்கு விட்டமின்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா, குழந்தைக்கு வந்து இந்த விட்டமின்ஸ் குறைபாடு இருக்குது, இல்லை இந்த இது குறைபாடு இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் குறைபாடு இருக்குது, ஃபேட்ஸ் இது இல்லை, அவ்வளோ உடம்புக்கு தேவையான அளவுக்கு இல்லாதனால நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி வளரக்கூடியதை நம்ம ஆர்டிஃபிஷியல் பேஸ் பண்ணி சொல்லுவோம். நேச்சுரல் பேஸ்லேயே சில இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, யா ரெடி. குட் மார்னிங். ஏடி ஸ்கொயர். ஓகே, யா ஓகேவா. ஸோ இந்த பேஸில் வந்துட்டு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்துடலாம். ஜஸ்ட் கிவ் மீ a minute for it. ஜஸ்ட் a minute. ஸோ பிளான் க்ரோத் அண்ட் ரெகுலேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அப்படியே திரும்பி ஓகே, கிளியர். ஓகே, photoperiodism first characterized in photoperiodism எங்க first characterize பண்ணிருக்காங்க? Where do the photoperiodism was first characterized in? Tobacco, potato, tomato, cotton. இதுல வந்துட்டு photoperiodism இந்த லைட் பேஸ் பண்ணி வரும் தெரியுமா, அந்த photoperiodism வந்து ஃபர்ஸ்ட் எதுல கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க அப்படின்றாங்க.
ஓகே ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா யா சூப்பரா ஓகேங்களா யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேமெட் அண்ட் ஆலட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா யாரு கேமெட் அண்ட் ஆலட் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தான் எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டொபாக்கோ பிளான்ட் ஓகேங்களா சூப்பரா கண்டுபிடிங்க ஓகே சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ டொபாக்கோ பிளான்ட்ல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகே நன்னாதான் டொபாக்கோ பிளான்ட் ஜஸ்ட் மலர்ராஜ் கலக்கிட்டீங்க ஓகே டொபாக்கோ பிளான்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த போட்டோ பீரியாடிசத்தை தான் ஃபர்ஸ்ட் அவங்க கேரக்டரைஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அது எந்த இதுலனா மேரிலாண்ட் மேமோத்ல பேஸ் பண்ணி அவங்க கேரக்டரைஸ் பண்ணிருப்பாங்க ஓகே அந்த வந்து நம்ம क्वेश्चंस வருமா பாத்துக்கலாம் சூப்பரா இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா அடுத்த क्वेश्चन என்னன்னா phototropic curvature is the result of uneven distributions of phototropic curvature is the result of uneven distribution of gibberellina phytochroma cytokinin auxina phototropic curvature is the result in an uneven distribution of phototropic curvature which results in an uneven distribution which results in uneven distributions see seeding the experiment ஓகேங்களா phototropic curvature வந்துட்டு எது பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சின் ஓகேங்களா going to be ஆக்சின் சைட்டோகைன் வராது ஆக்சின் தான் ஓகேங்களா ஆப்ஷன் ஹாய் கோகுலப்பிரியா ஓகே ஆக்சின் தான் ஓகேங்களா ஆக்சின் தான் வரும் இட்ஸ் going to be ஆக்சின் ஆப்ஷன் சி ஆக்சின் ஆப்ஷன் டி ஆக்சின் root development is promoted by aphthogenic acid ஆக்சினா ஜிப்ரெலினா எத்திலினா root development is promoted by whom that the root development is promoted by main source root development is promoted by the inhibition of root இருக்கட்டும் இல்ல elongation of root க்கும் ஓகே elongation of root க்கும் இதுக்கெல்லாமே இருக்கக்கூடாது ஓகேங்களா இன்ஹிபிஷன் ஆஃப் ரூட்டுக்கும் சரி எலாங்கேஷன் ஆஃப் ரூட்டுக்கும் ரூட் டெவலப்மெண்ட் வந்தாலே ரூட்டை பற்றி டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி வந்தாலே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவா இருக்க போதுன்னா ஆக்சின்ஸ் தான் ஓகேங்களா ஆக்சின் இஸ் மெயின்லி ஃபார் த ரூட் டெவலப்மெண்ட் ஓகே பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பேஸ்லையும் சரி லேட்டரல் பிரான்ச்சஸ்லையும் சரி ஓகேங்களா ஆக்சின் தான் இன்ஹிபிஷன்ஸ் ஆஃப் ரூட் டெவலப்மெண்ட் வந்துட்டு இது இருக்கு ஓகேவா ஸோ இட்ஸ் ரூட் பேஸ் பண்ணி வரும்போது going to be option B auxin okay option B da kaningala option B is the right answer okay one of the commonly used plant growth hormones in a tea plantation is tea plantation la commonly used பண்ணக்கூடிய plant growth hormone என்ன tea plantation ல tea plant எப்படி grow பண்ணுவாங்க stem cutting யூஸ் பண்ணி தான் grow பண்ணுவாங்க அது குட்டி குட்டியா இருக்கும் கேள்வி பாத்திருக்கீங்க இல்லையா அப்போ அத stem cutting பேஸ் பண்ணி தான் grow பண்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த பேஸ் பண்ணி வரும்போது எத்திலீனா ஆப்சினிக் ஆசிடா ஜியாட்டினா எண்டோலின் 3 ஆசிட்டிக் ஆசிடா என்ன பேஸ் பண்ணி வரும் டீ பிளான்டேஷன் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் ஆஸ்பெக்ட் தான் நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா ஒரு ஸ்டெம் இருக்கிறது அந்த ஸ்டெம் வந்து சூப்பராக அப்படி கட் பண்ணி நம்ம க்ரோத் லெவலுக்கு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம் நம்ம க்ரோத் லெவலில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து இப்படி பிடிங் போகிறதுக்கு ஓகே பார்த்துருக்கீங்களா டீல ஊட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிங் வச்சுருப்போம் ஸோ அந்த பிளேஸ் பென் இதில் வந்துட்டு பிளான் க்ரோத் ஹார்மோனா என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் ஓகே சூப்பர் இருக்கணும் ஓகே இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் மலராஜ் கலக்கிட்டீங்க இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் ஓகேங்களா ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர் ஓகே இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் ஐஏஏ அப்படி பேஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா ஐபிஏ அது இது கூட இது பண்ணலாம் ஓகேவா இது ஐசிஏஏ which of the following is generally acts as an antagonist in gibberellin antagonist protagonist antagonist இந்த படத்தெல்லாம் பார்க்க முடியல அந்த antagonist in gibberellin யார் ஆட் பண்ணுவா எத்திலினா ஏபிஏவா ஐஏவா ஜியாட்டினா
ஒருத்தருக்கு ஒருத்தன் எதிரி சார் அப்படின்னு சொல்லிப்பாங்க, அடிச்சுப்பாங்க சார் அப்படின்றது. Who is that going to be? Who is that going to be? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிப்ரெலினோ ஆப்சிசினிக் ஆசிடும். ஜிப்ரெலினோ ஆப்சிசினிக் ஆசிட். எஸ் டன் நிதின். ஓகேவா? ஜிப்ரெலினோ ஆப்சிசினிக் ஆசிடும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானவங்க. ஓகேவா? ஜிப்ரெலினோ ஆப்சிசினிக் ஆசிடும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானவங்க. ஓகேவா? முரண்படுறவங்க. அதான் ஆன்டகோனிஸ்ட் அப்படின்றது. ஓகே, வில்லன் ஹீரோ, ஹீரோ வில்லன் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் இல்ல. ஜிப்ரெலினோ ஆப்சிசினிக் ஆசிட் ஒண்ணுக்கு எதிரானவங்க. ஸோ பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டன் நிதின், கோகுல பிரியா கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, vernalization stimulates flowering in. vernalization flowering எதுல ஸ்டிமுலேட் பண்ணும்? stimulates flowering in. turmeric, carrot, ginger, zamimant. vernalization stimulate cover. vernalization ஸ்டிமுலேட் பண்றது, இன்டியூஸ் பண்ணி வருது. ஓகேவா? ஓகே, ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி இன்டியூஸ் பண்ணி வருது. ஒரு பேரு கேட்கலன்னா அதே பேர் ஆயிருமா? அதாவது கேரட் அப்படின்றது ஒரு பைனியல் பிளான்ட். கேரட் அப்படின்றது ஒரு பைனியல் பிளான்ட் அப்படின்னு தெரியும். அந்த பைனியல் பிளான்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லோ டெம்பரேச்சர் தேவை. ஃப்ளவரிங் பண்ணுறதுக்கு லோ டெம்பரேச்சர் தேவை. அப்போ இந்த யங் ஒன்ஸ் எல்லாம் இந்த வர்னலைசேஷன் டெக்னிக் மூலியமா ஒரே ஒரு பர்டிகுலர் சீசன் அப்போ லோவர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு அதோட ஃப்ளவரிங்கை இன்டியூஸ் பண்ணி விடுது. இதெல்லாம் கேரட்ல. அப்போ ஆப்ஷன் பி தான் வரும். ஓகே, வர்னலைசேஷன் stimulates the flowering in carrot. ஏன்னா கேரட் என்ற ஒரு பைனியல் பிளான்ட் which requires a lower temperature. ஓகே, என்ன அது ரிக்வயரா இருக்கு? லோவர் டெம்பரேச்சர் அது ரிக்வயரா இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது லோவர் டெம்பரேச்சர் யங் ஒன்ஸ் ஏதாவது ஒரு சீசன் கொடுத்துட்டு இந்த வர்னலைசேஷன் என்ன பண்ணி விடுது? கேரட் பிளான்ட்ல வந்து ஃப்ளவரிங்கை ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி வில் பி a correct answer. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி the correct answer. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். Though their effect on plant growth regulators, why do temperature and light controls in plant? Though their effect on plant growth control இருக்குது, but what do temperature and light? டெம்பரேச்சரும் லைட்டும் என்ன பண்ணுது? ஒரு பிளான்ட்ல டெம்பரேச்சரும் லைட் எதுக்கு முக்கியம் அப்படின்றாங்க? ஃப்ளவரிங்கா, க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டாவா, இல்ல ஃப்ரூட் எலாங்கேஷனா, இல்ல எபிக்கல் டாமினன்ஸ்கா? வாட் டு டெம்பரேச்சர் அண்ட் லைட் கண்ட்ரோல்ஸ் இன் பிளான்ட்? வாட் டு? வாட் டு லைட் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் இன் பிளான்ஸ்? ஒரு பிளான்ஸ்ல லைட் அண்ட் டெம்பரேச்சர் என்ன கண்ட்ரோல் பண்ணுது? ஃப்ளவரிங்கை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்ல க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்ல ஃப்ரூட் எலாங்கேஷனை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்ல எபிக்கல் டாமினன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதா? இந்த ஆஸ்பெக்ட் பண்ணி வரும்போது ஹலோ பிருத்திவி, ஹைடா. Just give me a minute. க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி நம்ம க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா பார்க்க முடியாது இல்லையா? லைட் இன்டென்சிட்டி இருக்கிறத பேஸ் பண்ணி கூட நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டியூசஸ் ஃப்ளவரிங்கை தான் இன்டியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஃப்ளவரிங்கை தான் இன்டியூஸ் பண்ண போகுது. ஆப்ஷன் ஏ. ஃப்ளவரிங்கை தான் இன்டியூஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? லைட் இன்டென்சிட்டி இன்டியூசஸ் ஃப்ளவரிங் இன் பிளான்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ ஃப்ளவரிங்கை தான் இன்டியூஸ் பண்ண போகுது, வேற எதுவும் கிடையாது. ஃப்ளவரிங்கை தான் இன்டியூஸ் பண்ண போகுது. நாட் பேசிக் வந்து க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டோ ஆட் பண்ணி வராது. ஓகேவா? டியூரிங் seed germination, its stored food is mobilized by. During seed germination, yes, done Nitin. Okay, during seed germination, ethylene, cytokinin, amphotericinic acid, or gibberellin? What is going to be? சீட் ஜெர்மினேஷன் நடக்கணும் அப்படின்னு என்ன ஆகணும்? சீட் கோட்டை பிரேக் பண்ணி ஆகணும். அதாவது சீட் கோட்டை வந்துட்டு
பிரேக் பண்ணும். மெயினா சொல்லணும் அப்படின்னா சீட் டார்மன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எந்த ஒரு விஷயம் சீட் டார்மன்சியை பிரேக் பண்ணி ஓகேங்களா, அதோட ஃபுட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ணி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிட்டு இது லிப்பேஸ் ஆகவும் அமிலேஸ் ஆகவும் யூஸ் பண்ணக்கூடிய இது எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நோ, இட்ஸ் கோன் பி ஜிப்ரலின். ஆப்ஷன் டி ஜிப்லரின். என்னாச்சு உங்களுக்கு? ஓகே, ஆப்ஷன் டி ஜிப்ரலின் தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சீட் கோட்டை பேஸ் பண்ணி இது அப்படின்னாலே அது என்னவா இருக்க போது? ஜிப்ரலின் தான் இருக்கு. ஓகே, ஜிப்ரலினோட கேட்டலிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னா அந்த கேட்டலிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? சீட் டார்மன்சியை பிரேக் பண்றப்போ சீட் வந்து ஜெர்மினேட் ஆகணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதோட சீட் டார்மன்சி பிரேக் ஆகணும். ஓகே, அப்படி இருந்தா தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு சீட் வந்து நம்மளால ஜெர்மினேட் பண்ண முடியும், இல்லனா ஜெர்மினேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, புரியுதா? சோ அத பொறுத்து பாக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி just give me a minute, some network issues. Okay, which one of the following growth regulators is known as a stress hormone? Stress hormone நம்ம சொல்லக்கூடிய எது? Which is following as a stress hormone நம்ம தான் சொல்லுவோம். Which we consider as a stress hormone. ஒரே ஸ்ட்ரெஸ்டா இருக்கு சார் அப்படின்றது. Stress hormone. Yes ரா, சூப்பர் ரா. ஓகே, ஒரு ஆப்சிஷன்ல பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்சினிக் ஆசிட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆப்சினிக் ஆசிட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா பிருத்திவி நிதின் கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஆப்சினிக் ஆசிட். ஆப்சினிக் ஆசிட் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா நம்ம கன்சிடர் பண்றோம். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா நம்ம கன்சிடர் பண்றது இஸ் என்னதான் ஆப்ஷன் ஏ ஆப்சினிக் ஆசிட். சூப்பர் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா, ஓகே, டாட் ஆஃப் எஃப் went noted that if a coleoptile tips were removed and placed on agar for 1 hour, அதாவது coleoptile tips வந்து ரிமூவ் பண்ணிட்டு agarல place பண்ணிட்டாங்கன்னா 1 hour, the agar would produce of bending when placed on unside the freshly cut coleoptile stumps of the what significance is experiment. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சிக்னிஃபிகன்ஸ் பண்ணுது அப்படின்றாங்க. What does it signifies? இது என்ன சிக்னிஃபை பண்ணுது? ஒரு அகாரை கட் பண்ணி வைக்கிறாங்க. அகாரை கட் பண்ணி வைக்கும்போது what did it signifies? What did it signifies? It made possible of isolation and exact identifications of origins. It is a basic of quantitative determination of small amounts of growth promoting substance. It supposed the hypothesis that indole acidic acid is an origin, illa it is demonstrated as a polar movement of origin. ஓகே, ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஓட் சீலிங்ல இருந்து இல்லையா? ஓட் சீலிங்ல இருந்து தான் ஓட் சீலிங்கோட டிப் ஆஃப் த கோலியோப்டைல் இருந்து தான் நம்ம டாக்டர் வெண்ட் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? ஆர்ச்சினை இது கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா? ஆர்ச்சின் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? டிட்டர்மைன் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது இட்ஸ் மே பாசிபிள் த ஐசோலேஷன் அண்ட் exact identification of origin is going to be option A is the right answer. Okay, super பிருத்திவி நிதின் உக்குலப்பிலியா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். A few normal seedlings of tomato were kept in a dark room. After a few days, they were found to have become white colored in albinos. Which of them following terms will you use to describe them? அதாவது few normal seedlings of tomato. normal seedlings வச்சிருக்காங்க, ஒரு டார்க் ரூம்ல வச்சிருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா அதை எடுத்து பார்க்கும்போது ஒயிட் கலரான ஆல்பினோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். இந்த டேர்மை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? மியூட்டேட்டடா, எபோலைஸ்டா, எட்டியோலேட்டடா, டீஃபோலியேட்டடா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டேர்மை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? How do we describe this term as?
ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டை ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்ல ஃப்ளவரிங் பிளான்ட்டை வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்ல வந்துட்டு நம்ம வந்து இன்டியூஸ் பண்றோம்னா வளர்க்குறோம்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான டேர்ம் என்னன்னு தான் சொல்றாங்க. அதுக்கான டேர்ம் என்னன்னு நம்ம சொல்றோம். ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டை வந்துட்டு நம்ம லைட் இல்லாத இடத்துல வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம் தெரியலையா? அந்த டேர்மை தான் நம்ம ஏட்டியோலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏட்டியோலேட்டட் ஆப்ஷன் சி. ஓகேவா? especially growing a flowering plant in a absence of light. அந்த டார்க் ரூம்ன்றது லைட் ப்ராபபிலிட்டி இல்ல. டார்க் ரூம் லைட் ப்ராபபிலிட்டி இல்லாதனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்மளால பார்க்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஆகும். இது ஸ்மாலர், பெயில் எல்லோ கலர், லாங்கர் இன்டர்னோட்ஸ், அந்த வீக்கஸ்ட் ஆஃப் த ஸ்டெம்முக்கான இது ரெஃபரன்ஸா இருக்க போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஏட்டியோலேட்டட் பிளான்ட். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சோங்க. ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டை டார்க் ரூம்ல வந்து வளர்க்குறது, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இல்லாத இடத்துல வந்து வளர்க்குறத பேச நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஏட்டியோலேட்டட். யா எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா ஆக்சின் கேன் பி பயோஅசைடு பை ஹைட்ரோபோனிக்ஸா, போட்டோமீட்டரா, லெட்யூஸ் ஹைப்போகோட்டைல் எலாங்கேஷனா, இல்ல அவினா கொலப்டைல் கர்வேச்சரா? Oxen can be bioassayed by oxen can be bioassayed by டெஸ்ட் பண்றது, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி growth எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அந்த ஆக்சினோட இதை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்றத செக் டெஸ்ட் பண்றது. அது ஏதாவது யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். யா ஓட் கோலியோப்டைல வச்சுட்டு பேஸ். ஓகேங்களா? ஓட் கோலியோப்டைல வச்சுட்டு டாக்டர் எஃப் வெண்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ ஆக்சின் கேன் பி பயோஅசைடு பை அவினா கோலியோப்டைல் கர்வேச்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஓகே, அவினா கோலியோப்டைல் கர்வேச்சர் ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பர். கோகுல பிரியா, ஷஃப்ரின், நிஷா, நிதின், பிருத்வி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி Avina coleoptile curvature is the right answer. Okay, Avina coleoptile curvature option D is going to be the right answer. Yes. Next question பார்த்துலாம். அடுத்த question என்ன பார்க்க போகுது அப்படின்னா typical growth curve in plants is sigmoid, linear, star stepped shaped or parabolic. Typical growth curve in plants. So growth curve in plants எப்படி இருக்கும்? ஆர்கானிசம் பிளான்ட்ல என்ன டைப் ஆஃப் growth நம்ம பார்க்க முடியல, என்ன டைப் ஆஃப் கர்வ் வந்து கேரக்டரைஸ் பண்ணிருக்கு லிவிங் செல்ஸ் நேச்சுரல் என்வாயன்மெண்ட்ல என்ன டைப் ஆஃப் கர்வ் வந்துட்டு இது சொல்லியிருக்கு? டிப்பிக்கல் growth curve ஒரு பிளான்ட்டோட செல்ஸாகவும் சரி, ஒரு பிளான்ஸோட ஆர்கானாவும் இருந்து எதா இருந்தாலும், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ஸா இருந்தாலும் என்ன கர்வ் வந்து நம்மளால பார்க்க முடியுமா? என்ன கர்வ் நம்மளால பார்க்க முடியுன்றாங்க தெரியல. அது இட்ஸ் கோயிங் டு பி a sigmoid curve. ஆப்ஷன் ஏ sigmoid curve is the right answer. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ sigmoid curve தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? எஸ் டானித்தின் கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ sigmoid curve. ஓகே, sigmoid curve தான் பார்க்க முடியும்ன்றாங்க. ஓகே, sigmoid curve பேஸ் பண்ணி தான், sigmoid curve தான் நேச்சுரல் என்வாயன்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு இதுலயும் டிபிக்கல் ஃபார் செல்ஸ்லயும் சரி, ஆர்கான்ஸ்லயும் சரி, டிஷ்யூ ஆஃப் அ பிளான்ட்லயும் சரி, எல்லாத்துலயுமே இந்த மாதிரி growth curve தான் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஹாய் குட் மார்னிங் தர்ஷன் பிரியா, குட் மார்னிங். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் வரக்கு போதுன்னா வாட் காசஸ் த கிரீன் பிளான்ட்ஸ் எக்ஸ்போஸ் டு லைட் ஆன் ஒன்லி ஒன் சைட் டு பி பெண்ட் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் த லைட் ஆஸ் இஸ் க்ரோ? வாட் காசஸ் த கிரீன் பிளான்ட் டு எக்ஸ்போஸ் டு லைட்? கிரீன் பிளான்ட் எக்ஸ்போஸ் டு லைட், கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆன் ஒன்லி ஒன் சைடு டு பெண்ட் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் த லைட் ஆஸ் இஸ் க்ரோ. டுவர்ட்ஸ் ஒன் சைடு அண்ட் டுவர்ட்ஸ் அந்த லைட்டை நோக்கியே க்ரோ பண்றதுக்கு எது வந்துட்டு காசா இருக்கு, லைட்டை நோக்கியே க்ரோ பண்றதுக்கு எது வந்து காசா இருக்கு அப்படின்னாங்க. which is the cost for it? which is going to be the cost for it?
சார்லஸ் டார்வினும் அவங்க பையனும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. பிரான்சிஸ் டார்வினும் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் இல்லை, அவர் வேற இன்னொரு ஆள். ஓகேங்களா? அவர் தான் அதில் அப்சர்வ் பண்ணியிருப்பார். என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பார்? நல்லா நல்லா படிச்சிருக்கீங்களா? கோனரி கோலியோப்டைல் ஆஃப் கேனரி கிராஸ் எடுத்து பார்க்கும்போது அது லைட் நோக்கியே அதை நோக்கி இது போயிட்டு இருக்கான். ஸோ அந்த பேஸ் பண்ணி வரும்போது ஆக்சின் accumulates on the shaded side stimulating the greater cell elongation there. ஆக்சின் வந்துட்டு ஷேடட் சைட்ஸ்ல அக்குமுலேட் ஆயிட்டு என்ன பண்ணிருக்கான்? ஸ்டிமுலேட்டிங் த கிரேட்டர் சைட்ஸ் elongation there வந்து பண்ணிருக்கான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நோடா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, நம்ம போட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லைட் சோர்ஸை பேஸ் பண்ணி வளரக்கூடியது. ஏன்னா ஆக்சின் வந்துட்டு ஷேடட் சைட்ஸ்ல அக்குமுலேட் ஆயிருக்கிறதுனால அது என்ன பண்ணிருக்கு? கிரேட்டர் தைன் எலாங்கேஷன், அங்கே வந்து கிரேட்டர் எலாங்கேஷன் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கிரீன் சைஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகேங்களா? ஷேடட் சைஸ் இருக்கிறது எலாங்கேட் ஆனால் தான் இந்த கிரீன் சைஸ் இருக்கிறது எக்ஸ்போஸ் ஆக முடியும். ஓகேவா? என் கை இப்படி இப்படி போனால் தான் எனக்கு நல்ல லைட் இன்டென்சிட்டி கிடைக்கும். என் கை இங்கே இருந்துச்சுன்னா லைட் இன்டென்சிட்டி கிடைக்குமா? இல்லை. இப்போ ஷேடட் சைஸ் வந்து ஆக்சிஜனை பேஸ் பண்ணி எக்ஸ்போஸ் ஆனால் தான் என்னோட லைட் இன்டென்சிட்டி வந்து கிடைக்க போகுது. இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, யா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ஃபைட்டோக்ரோம் இஸ் வாட் இஸ் a ஃபைட்டோக்ரோம்? கிளைகோப்ரோட்டீனா, லிப்போப்ரோட்டீனா, குரோமோப்ரோட்டீனா, ஃப்ளேவனோப்ரோட்டீனா? what is ஃபைட்டோக்ரோம்? போட்டோ பீரியாடிசம் பிளான்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ரெட் கலர் கொடுக்கறது, பிஆர், பிஎஃப்ஆர் அதெல்லாம் படிச்சுட்டு போல. பிஆர், பிஎஃப்ஆர் ரெட் கலர் நோக்கி வளர வைக்கிறது. ஓகேங்களா? போட்டோ பீரியாடிஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாரா இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோக்ரோம் தான். இட் இஸ் அ குரோமோ புரோட்டீன். சூப்பர். ஓகே, இட் இஸ் அ குரோமோ புரோட்டீன். சூப்பர். பிருத்திவி, நிதின், கலக்கினி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. குரோமோ புரோட்டீன் இஸ் ரைட் ஆன்சர். குரோமோ புரோட்டீன் ஃபைட்டோக்ரோம் இஸ் அ குரோமோ புரோட்டீன். சூப்பர் இருக்கு. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். இப்பதான் பார்த்தோம். Avena curvature is used for the bioassay of. What is Avena curvature used for the bioassay of? Avena curvature used for the bioassay of auxin. Which is the auxin here? Which is the auxin here? Avena curvature is used for the bioassay of auxin. இதில் எது auxin? எதிரா யா இண்டோல் அசிட்டிக் ஆசிட், ஐஏஏ இண்டோல் அசிட்டிக் ஆசிட் ரக்கண்ணா. ஓகேவா? ஆக்சிஜனிக் வராது, இண்டோல் அசிட்டிக் ஆசிட். ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி ஐஏஏ இண்டோல் அசிட்டிக் ஆசிட் இஸ் an option here. ஓகேங்களா? இண்டோல் அசிட்டிக் ஆசிட் ஐஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரா. பிருத்வி, கோகுல, பிரியா, நிதின், அஜி. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி option C. IAA indole acetic acid is the right answer. IAA indole acetic acid is going to be the right answer. Yes, next question பார்த்தலாம். Okay, this is a match type of thing. Cytokinin, ethylene, gibberellin, abscinic acid. இதெல்லாம் என்ன ஃபவுண்டேஷன் பண்ண போறது? அந்த growth regulatorsல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி எதிர்பார்க்கப்படலாம்டா. மேட்ச் டு மேட்ச் அவ்வளவுதான். ஓகேங்களா? 0 to 2 தான். 2வே மேட்ச் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதுவும் அந்த கேள்வி எதுலேருந்து வரலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் தான் கேட்பாங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது மேட்ச் பண்ணி இப்படி தான் பேஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நல்லா தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் சார். ஒரு கேள்வி தானே சார் அப்படின்னு சொல்றத விட நமக்கு ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சப்போஸ் இங்கே ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு டஃபாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம ஓகே தைரியம் நல்லா கெமிஸ்ட்ரியில் நல்லா பண்ணியிருக்கேன், பயாலஜி நல்லா பண்ணியிருக்கேன், அதனால ஒரு தைரியத்தில் நம்ம அதை ஸ்கிப் பண்ணலாம். பயாலஜி நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ பயாலஜியில் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ரெகுலேட்டர்ஸை நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துக்கலாமா? சைட்டோகைனின் என்ன பண்ணிட்டு இருக்கு? It promotes the lateral shoot growth. Ethylene என்ன பண்ணிட்டு இருக்கு? Let's closure of increased found in the large amount of tissues undergoing senescence. Yes. Okay. Gibberellin என்ன பண்ணிட்டு இருக்குது?
ஸ்டெம் லென்த் வந்து க்ரோ பண்ணாலே லென்த் க்ரோ பண்ற ஹைட் ஆகிற வேலையை பார்த்தாலே இந்த ஜிப்ரலின் தான். ஜிப்ரலிக் ஆசிட் இருந்து ஃபங்கை இருந்து எடுத்துருப்பான் படிச்ச ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓகேவா, அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஆர்சனிக் ஆசிட் என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட்ஸ் தி க்ளோசர் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா பிருத்வி கோகுல பிரியா கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். யா, ஃபைன். ஃபயர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருமா. அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, the growth hormone auxin was isolated by daughter and from tips of seedling. அவேனா என்னது அப்படின்னா, அவேனா கர்வ் வச்சிருக்கு. அவேனா என்னது முன்னாடியே சொல்ல நினைச்சேன், பட் क्वेश्चन இருக்கிறதுனால தான் சொல்ல. அவேனா நம்ம எதை சொல்றோம், இந்த அவேனா கர்வ் வச்சர் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதுல தானே இவர் வெண்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு, ஆச்சின். அதோட டிப் ஆஃப் த கோலியோப்டைல தான், அவேனாவோட டிப்போட கோலியோப்டைல தான் ஆச்சினை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு யார், டாக்டர் வெண்ட் அப்படின்றது. அவேனா கர்வ் வச்சர், அவேனா எதை டிட்டர்மைன் பண்ணுது, எஸ் அவேனா எதை டிட்டர்மைன் பண்ணுது, ஓட். So it's going to be option A. ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் டி. ஓகேவா, சூப்பர். பிருத்வி, நிதின், கோகுல பிரியா. ஓகேவா, மேல இருக்கிற டி ஏ பார்த்துட்டேன். ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓட்ஸ்ல என்ன பண்ணிருப்பாரு, அவேனா கர்வ் வச்சனால ஓட்ஸ் பேஸ் பண்ண கர்வ் வச்சு எங்க கண்டுபிடிச்சிருப்பாரு, டிப் ஆஃப் த கோலியோப்டைல். யார் கண்டுபிடிச்சா, வெண்ட் கண்டுபிடிச்சிருப்பா. ஓகே, மறந்துடக்கூடாது, வென்டிலேஷன் இல்லாம கண்டுபிடிச்சிருக்காரு போல. ஓகே, ஃப்ரூட் அண்ட் லீஃப் டிராப்ஸ் அட் early stages can be prevented by the applications of ஃப்ரூட் அண்ட் லீஃப் டிராப்ஸ். அதாவது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது கரெக்டாக இதுக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ரூட் வந்து ட்ராப் ஆயிருது, லீஃப் வந்து ட்ராப் ஆயிருது. இதை வந்துட்டு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எதோட அப்ளிகேஷன் வச்சு ப்ரிவென்ட் பண்ணலாம், எதோட அப்ளிகேஷன் வருது, எத்திலினா ஆக்சிஜன் ஜிப்ரலின் சைட்டோகைன், எதோட அப்ளிகேஷன் நம்ம கன்சிடர் பண்றோம். Fruit and leaf drops of early stages can be prevented by the applications of whom? யாரோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணப்படலாம். புரியுதா, கேள்வி புரியுதுல. ஃப்ரூட் அண்ட் லீஃப் ட்ராப் ஏர்லியா ட்ராப் ஆகுது. ஓகேவா, எப்படியும் காஞ்சி போயிட்டு ட்ராப் ஆகுது இல்லை மெச்சூர் ஆகிட்டு ட்ராப் ஆகுது இல்லை. ஓகே, அது மெச்சூரேஷன் வரதுக்கு முன்னாடியே ட்ராப் ஆகிறத வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ற பேஸ்ல ஏதாவது வச்சு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆக்சின். ஆப்ஷன் பி, ஆக்சின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆக்சின் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். சூப்பரா இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. பிருத்வி கோகுல பிரியா கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் பி, ஆக்சினை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரூட் ட்ராப் ஆகிறதும் லீஃப் ட்ராப் ஆகிறதும் மெச்சூரேஷனுக்கு முன்னாடியே ட்ராப் ஆகிறது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்ற. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க, அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு இதுக்கும் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் வந்து நான் கிளியராக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். It takes very long time for pineapple plants to produce flowers. Okay. Which combinations of hormone can be applied to artificial induced flowering in a pineapple plants throughout the year to increase yield? நார்மலாவே பைனாப்பிள் பிளான்ட்ல ஃப்ளவர் வர்றதுக்கு ரொம்ப டைம்ஸ் ஆகுமா. அப்ப எதை வந்து இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா குவிக்கா வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வரும், நமக்கு ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. எதை இன்க்ரீஸ் பண்ணுவோம், எது வந்துட்டு ஃப்ளவரிங்க்கும் க்ரோத்திங்க்கும் இதாக இருக்க போகுது, அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி அடிக்கிறது தான். ஓகேங்களா, எல்லாமே அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி அடிக்கிறது தான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஆக்சின் வந்துட்டு இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவரிங். ஓகே, இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் வந்து ப்ரொமோட் பண்ணி விடுது. ஓகேங்களா, சிங்க்ரோனைஸ்டு பிளான்ட்ல எத்திலினும் அதே தான் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகே, எத்திலினும் இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் இது பண்ணிட்டு இருக்கு. முன்ன சிங்க்ரோனைஸ்டு பிளான்ட்ல ஓகே சீக்கிரமா ஃப்ளவரிங் வரதுக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆக்சின் அண்ட் எத்திலின். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 𝑬𝒑𝒑𝒔 அண்ட் பிருத்வி கலக்கினி. ஓகே, ஆப்ஷன் டி ஆக்சின் அண்ட் எத்திலின். அதுக்கு நீ தேவையான கொடுத்தீங்கன்னா சிங்க்ரோனைஸ்டு பைனாப்பிள் மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து சீக்கிரமான ஃப்ளவர்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ண முடியும். பட் ஃப்ளவர்ஸ் இன்டியூஸ் பண்ணி நமக்கு ஈல்டு கிடையாது அதிகமாக இருக்கும். ஓகே, ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரூட் வந்து நிறைய ஈல்டு வந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம அதிகமான ஈல்டு வந்து பார்க்க முடியும். விச் இன்டியூசிங் ஆக்சின் அண்ட் எத்திலின் பிகாஸ் ஆக்சின் அண்ட் எத்திலின் இஸ் மேஜர்லி ஃபார் த ஃப்ளவர் இன்டியூசிங். ஓகே, புதுசாக இருக்குது ஃப்ளவர் இன்டியூஸ் ஆகிறது. ஒரு பிளான்ட்ல வந்துட்டு ஃப்ளவர் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஆக்சின் அண்ட் எத்திலின் அப்படின்றது. ஓகேவா, எஸ்டா, ஓகேடா, ட்ரூ. Okay, let's going to be option D. Yeah, ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம். We have completed 20 questions. நான் 10 questionsக்கே போடணும்னு நினைச்சேன். ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. எஸ் டக்கனா, come on guys. இன்னைக்கு ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இல்லையா? டுடே இஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். கமெண்ட்ரா அப்படியே தண்ணி குடிச்சோங்க. ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம். யா குயிக்.
எல்லாரும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இன்னைக்கு எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க. ஸோ இந்நேரம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் நீங்கள் 10 மணிக்கு ஆரம்பிக்குமா? யா ஆப்வியஸ்லி. என்னாச்சு? யா தேங்க்யூடா தேங்க்யூடா தேங்க்யூடா. ஓகே நெருப்பு போட்டு நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே ஷால் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன பேஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படினு பாக்கும்போது what is the site of perception of photoperiod necessary for the induction of flowering in plants? What is the site of perception of photoperiod necessary for the induction of flowering in plants? Induction of flowering in plants. Pulvinous, shoot up, leaves, later buds. What is the site? In the site of perception அப்படின்றாங்க. flowering in plants வந்துட்டு photoperiod necessary for flowering in plant இது induce பண்றதுக்கு எந்த site வந்து ரொம்ப முக்கியம்ன்றாங்க. which site? எந்த site? எந்த site? எந்த site? It's 𝒎𝒑𝒒𝒆. ஓகேவா? அது அப்படி வராது. ஓகேங்களா? ஓகேவா? 𝒎𝒑𝒒𝒆 வந்துட்டு 𝒎𝒑𝒒𝒆 வந்துட்டு என்னவா மாறுமா? flowering epicase மாறும். flowering time அப்போ flowering epicase மாறும். so light and dark durationல the site of perception of photoperiodism will be leaves. Option C, leaves will be. ஓகேவா? yes பூர்ணா. Ajay is going to be leaves. Okay, leaves தான் இருக்க போகுது. 𝒎𝒑𝒒𝒆 வராது. is going to be option C, leaves is the right answer. yes okay rakana. okay yes True P and Purnima G is going to be option C, leaf is the right answer. Okay, super rakana. அடுத்த question பார்த்துடலாம். அடுத்த question, name the plant growth regulators which upon spraying on a sugarcane crop. sugarcane cropல கண்டுபிடிச்சிருப்பீங்க. increase the length of the stem, thus increase the yield of the sugarcane crop. length of the stem புரிஞ்சுதா? இதெல்லாம் இனிமே கேள்வியே கேட்க கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கும். length of the stem அப்படின்னு வந்தாச்சு. length of the stem அப்படின்னு வந்திருக்கு. length of the stem வந்தாலே எது வரப்போகுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. குட்டியோன்னு இருக்கீங்க, காம்ப்ளான் குடிச்சா ஹைட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே முன்னாடிலாம், அது பொருளை கழிப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் லென்த் ஆஃப் த ஸ்டெம், லென்த் ஆஃப் த எனி பிளான்ஸை பற்றி பேச போடுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி none other than ஆப்ஷன் ஜிப்ரலின். ஆப்ஷன் பி ஜிப்ரலின் தான் இருக்க போகுது. சூப்பரா பிருத்வி. ஓகேங்களா? ஜிப்ரலின் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு growth வந்து பார்க்க முடியும். ஓகே சூப்பர். கோகுல பிரியா, பிருத்வி, அஜி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஜிப்ரலின். ஜிப்ரலின் தான் நமக்கு அந்த லென்த் ஆஃப் த ஸ்டெம்மை பேஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணும்போது சுகர் கேன் லென்த் ஆஃப் த ஸ்டெம் அதிகமாக கிடைக்கும், அதிகமாக ஈல்டு 20 டன் அதிகமான ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகே, லென்த் ஆஃப் த ஸ்டெம்னாலே முடிஞ்சு வச்சுங்க ஜிப்ரலின் தான் ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிப்ரலின். அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் தனியாக வீடியோ போகிறோம். ஓகேங்களா? The process of growth is maximum during. Process of growth is maximum. பேர்ல கண்டுபிடிச்சிடலாம். லாகா, லாகா, சென்சினா, டார்மென்சியா. எந்த 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 பீரியட்ல வந்துட்டு process of growth வந்து மேக்ஸிமமா இருக்கும்? எக்ஸ்போனென்ஷியல் growth வந்து பார்க்க முடியும் சார் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? நான் சொல்லுவோம் எக்ஸ்போனென்ஷியல் சார் அப்படின்றோம் இல்லையா? எஸ் நிதின், அது இதுக்கு சொல்றீங்களா அதுக்கு சொல்றீங்களா? மேக்ஸிமம்டா, மேக்ஸிமம்னா அதிகமான growth வந்து பார்க்க முடியுமா? இப்போ growth வந்து செம்மையா இருக்குமா? ஓகேங்களா? growth வந்து எப்படி இருக்குமா? பிச்சுக்கிட்டு போகுமா? process of growth maximum during, maximum not minimum, maximum during. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு படம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. ஒரு படம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது படம் புரியவே மாட்டேங்குது. படம் என்னது ரொம்ப ஸ்லோவா போகுது. படம் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது. நம்ம என்ன சொல்லுவோம்? படம் ரொம்ப லேகா இருக்குங்க. போய் உட்கார முடியல, ரொம்ப லேகா இருக்கு படம், ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படி. ஒரு ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவா போய் ரொம்ப லேகா போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த சொல்லணும்னா ரொம்ப லேகா எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்லுவோம் லேக் அப்படி எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஸ்லோ அப்படின்னு தான் டிட்டர்மைன் பண்ணுது. மெயினா ஸ்லோ இல்லை இந்த இனிஷியேஷன் டைம் பீரியடு அதான் டிட்டர்மைன் பண்ணுது. பட் இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் டியூரிங் தான் கேட்டிருக்கான்.
எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்ல தான் அதிகமான என்ன இருக்கும் growth வந்து பார்க்க முடியும். ஓகே, ப்ராசஸ் ஆஃப் growth எதுல பார்க்க முடியும்னா எக்ஸ்போனென்ஷியல் growthல தான் பார்க்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் அதர் டேர்ம்ஸ் நம்ம லாக் ஃபேஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். லாக் சொல்லுவோம், லேக் சொல்ல மாட்டோம், லாக் ஃபேஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, லாக் ஃபேஸ். லாக் எக்ஸ்போனென்ஷியல் அப்படி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, எக்ஸ்போனென்ஷியல் அப்படி நம்ம சொல்லுவோம். அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸோட இன்னொன்று தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், லாக், LOOG. ஓகேவா, லேக்னா LAG. லேக்னே தெரிஞ்சிருக்கும். லேக்னா எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு படம் லேகா இருக்கு, ஒரு ட்ரெயின் லேகா வருது, நம்ம பேசும்போது ரொம்ப லேகா இழுத்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது ரொம்ப லேக் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா வர்றத நம்ம லேக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போனென்ஷியல் டக்கு டக்கு டக்குன்னு வருது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, லாக் ஃபேஸா இருக்க போகுது. நல்லா புரிஞ்சுவாங்க. ஒரு growth எதுலையுமே இப்போ பாருங்க, ஒரு கிராஃப் இந்த மாதிரி வரையணும் அப்படின்னா கிராஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா growth ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இப்படி வருது தெரியுமா, இப்படி போகுது தெரியுமா, இங்க போகுது தெரியுமா, இதை நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் லாக் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். லாகுக்கும் லேக்குக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா, which of the following is not an inhibitory substance governing C dormancy? not an inhibitory substance governing. governing பார்த்துட்டு இருக்கு. கவர்னர் எதுக்கு இருக்கா, நம்ம ஸ்டேட்டுக்கு ஓகே எல்லாம் கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கா அப்படி நடந்தா கவர்னிங், எல்லாம் கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கா, சூப்பர்வைசிங் நம்ம சொல்லலாம். அதான் கவர்னிங் அப்படினு. governing C dormancy, gibberellic acid, abscinic acid, phenolic acid and para-ascorbic acid. எது? நன்றிடா. ஓகே, தேங்க்யூடா தர்ஷினி. அப்போ அந்த தர்ஷினி தான் நீங்களா? ஓகே 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 தர்ஷினி, தேங்க்யூ ஸோ மச். பட் இருந்தாலும் உங்க பேர் எனக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகேவா, ஜிப்ரலிக் ஆசிடா, ஆப்சனிக் ஆசிடா, ஃபினாலிக் ஆசிடா, பாரா அஸ்கார்பிக் ஆசிடா? The following is not an inhibitory substance governing C dormancy. என்ன கேக்குறாங்க புரியலையா? governing C dormancyனா C dormancy-ய அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பானா. C dormancy மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் யாருன்னு கேக்குறான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான், என்னது? not an inhibitory substance. not an inhibitory substance. அப்போ C dormancy-ய பிரேக் பண்றவன் யாரு இதுல? C dormancy-ய பிரேக் பண்றவன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா என்ன கேக்குறான்னு புரிஞ்சுதா? which of the following, டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்கடா, இங்கிலீஷ் டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கோங்க. which of the following is not an inhibitory substance? inhibitory substance governing C dormancy. governing C dormancy னா C dormancy-ய பிரேக் பண்ணாம பார்த்துட்டு இருக்குது. ஓகேங்களா, பட் முன்னாடி என்ன கொடுத்திருக்கான், not an inhibitory substance. அப்போ எது வந்து C dormancy-ய பிரேக் பண்ணும் அப்படின்னு கொடுத்திருக்கான். எஸ், யார் பிரேக் பண்ண போறா? ஜிப்ரலிக் ஆசிட். C dormancy-ய பிரேக் பண்றவன் யாரா இருக்கான்? ஜிப்ரலிக் ஆசிட் தான் இருக்கான். ஓகே, சூப்பர் விஜய் பிரணவ். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அதான் ஆக்டிவேட் பண்ணிட்டா ஏ அமிலேஸ் வந்து இது பண்ணிட்டோம் தெரியுமா, பிரேக் ஸ்டார்ச் இன்டோ சிம்பிள் சுகரை பேஸ் பண்ணிட்டு நம்ம சி ஜெர்மினேஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ டக்கனுங்களா? ஓகே, எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஜிப்ரலிக் ஆசிட். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்னா, plants follow different pathways in response to environment or phases of life to form a different kinds of structures. These abilities, plants follows different pathway to respond to environment or phases of life to form different kinds of structure. இந்த ability நம்ம என்ன சொல்லுவோம், மெச்சூரிட்டியா இல்ல எலாஸ்டிசிட்டியா, ஃப்ளெக்சிபிலிட்டியா இல்ல பிளாஸ்டிசிட்டியா? நம்ம ஒரு பாத்தை வந்து திங்க் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போனா நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். எலாஸ்டிசிட்டி அப்படின்றது அது தேவையான அளவுக்கு நம்ம ஓகே விட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்படின்னு என்னது, நமக்கு எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னுவோம். எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அதாவே நம்ம அடாப்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா, ஃப்ளெக்சிபிளா இருந்துட்டோம்னா, மழைக்கு வரும்போது மழை வந்து இது மாதிரி அது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் இது என்ன சொல்றாங்க, ரெஸ்பான்ஸ் டு என்வாயன்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, பிளாஸ்டிசிட்டி. is going to be option D, plasticity is the right answer. Super, Nitin, Prithvi, Gokulapriya, Kalagiding. Okay, it's going to be option D, plasticity is the right answer. Okay, option D, plasticity is going to be the right answer. Fantastic, fantastic and fantabulous. Okay, okay, next question பாத்துருவோமா? அடுத்த question என்னன்னு பார்த்தலாம். அடுத்த question என்ன பார்க்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, the site of perception of light in plant during photoperiodism. ரொம்ப ஈஸியா நிறைய வாட்டி பார்த்தோம். ஓகேவா,
சைட் ஆஃப் பர்செப்ஷன் ஆஃப் லைட், இது நல்லா தெரிஞ்சு வச்சோம். சைட் ஆஃப் பர்செப்ஷன் ஆஃப் லைட், ஒரு பிளான்ட்ல இருக்க சைட் என்ன சைட் ஆஃப் பர்செப்ஷன், ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்றதுக்கு. சைட் ஆஃப் பர்செப்ஷன் ஆஃப் லைட் டு இன்டியூஸ் ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்றதுக்கு எந்த எதா இருக்க போதுறாங்கன்னா யாரா இருக்க போறாங்க? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? A site of perception of light in plants during photoperiodism. Yes, it's going to be leaf. You understand? Site of perception அந்த ஆஸ்பெக்ட்ல வந்தாலே யாரா இருக்க போறா? லீஃபா மட்டும் தான் இருக்க போறா. சைட் ஆஃப் பர்செப்ஷன் வந்தாலே யாரா இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா it's going to be option A, leaf is the right answer. Okay, option A. Super Prithvi, 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒔 கலக்கிறீங்க. Okay, Vijay Pranav. Okay, it's going to be option A, leaf is going to be the right answer. Okay, option A, leaf is the right answer. Yes, fantastic கணங்களா, fantastic. Next கேள்வி, அடுத்த கேள்வி. Plant hormone is used to destroy weeds in fields. Weeds, தேவையில்லாத செடிகள். ஓகே, எந்த பிளான்ட் ஹார்மோன் இப்போ ஒரு 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 கிராப் ஃபீல்டு வச்சுக்கோங்க. கிராப் ஃபீல்டுனா நீங்கள் விவசாயம் பண்ணுற நிலம். அந்த விவசாயம் பண்ணுற நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அங்கங்கே ஒரு புல்லு முளைச்சிருக்கு. ஓகே, அப்போ எல்லாத்தையுமே வெட்டிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அப்போ எந்த ஹார்மோனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் வீட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது. ஓகே, ரொம்ப ஈஸி. ஓகேவா, 2,4 டைக்ளோரோ அது இருந்தா. ஓகே, 2,4-D அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ் 2,4 டைக்ளோரோசிட்டிக் ஆசிட். ஓகே, சூப்பர். பிருத்திவி, நிதின், விஜய், பிரணாவ், 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ அங்கங்க வீட்ஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னா தேவையில்லாத செடிகள் வளர்ந்துருக்குன்னா எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2,4 டைக்ளோரோஃபினால்சி அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், வித் திஸ் கொஸ்டின் நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுல இருந்து அவ்வளவோ நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கப்படல. அதனால இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். அப்படி இந்த நெருப்பு போட்டு அமுத்தி விடுங்க. ஓகே, இதுக்கு அப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரலாம் இந்த சாப்டர் பேஸ் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றதை நம்ம கொஞ்சம் இதில் பார்த்துலாம். ஓகே, பார்த்துலாமா? யா, கமான் கைஸ். ஒரு ஃபயர் போடுங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸில் முக்கால்வாசி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கேள்விகளாக நம்ம ஒரு வழியாக பார்த்துருந்தோம். அண்ட் இனிமே என்ன மாதிரி டைப் ஆஃப் கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பிளான் growth அண்ட் ரெகுலேட்டர்ஸில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்றது தெரியுமா? ஏன்னா இந்த growth ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். growth ஹார்மோனோட ரெகுலேட்டர்ஸை பேஸ் பண்ணி வர்றது. ஓகேவா, டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க. பட் பிளான் growth ரெகுலேட்டர்ஸ் அதெல்லாம் நான் பிளான் growth ரெகுலேட்டர்ஸ்னு கொடுத்துருவேன். ஓகே, தமிழில் வந்துட்டு ஏன்னா சார் சாப்டர் இல்லை அப்படின்னு நினச்சக்கூடாது. பிளான் growth ரெகுலேட்டர்ஸ் வந்து அதிகமான கேள்வி வரலாம் அப்படின்னு. ஓகேவா, தேங்க்யூ நல்ல ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ நம்ம அடுத்த செஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். எத்திலீன் இஸ் யூஸ்ட் ஃபார், வாட் டூ எத்திலீன் இஸ் யூஸ்ட் ஃபார்? இப்போ இதில் படிச்சிங்கனாலே போதும், உங்கள் பிளான் growth ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகாது. கன்ஃபியூஸ் எல்லாமே இது தெரியும். ஓகேவா, எத்திலீன் இஸ் யூஸ்ட் ஃபார். யா கமான் கைஸ். டக்குன்னு முடிச்சிடலாம். Retarding ripening of tomatoes, hastening or ripening of fruits, slowing down ripening of apples, both B and C. Which is yeah, எத்திலீன் அப்படின்றதுல சீக்கிரமா பழுக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒரு பிளான்ட்டை வந்துட்டு ஒரு பழத்தை வந்து சீக்கிரமா பழுத்து வச்சிடணும்னா இப்போ அந்த காய் வந்து பழமாயி அதை நம்ம வந்துட்டு எக்கனாமிக்கலி கமர்ஷியலா வியாபாரம் செய்யறதுக்குள்ள ஐயோ போதும் ஆயிருண்டா எத்திலீன் போட்டு விட்டா டக்கு சீக்கிரம் பழுத்து விட்டுரும், காயா இருக்கும் அப்படி பழுத்து விட்டுரும், ஒரு ஷேப் கிடைச்சிடும், அதை வச்சு நம்ம ஏமாத்தி வித்துடலாம் அப்படின்றது நிறைய இருக்குல்ல. ஸோ ஏமாக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஹாஸ்டனிங் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேவா, எத்திலீன் இஸ் யூஸ்டு ஃபார் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ரைப்பனிங் ஆகுது, பழுக்க வைக்கிறதுக்கு. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பர். நிதின், 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏, தர்ஷினி பிரியா, விஜய், பிரணவ், பிருத்திவி கலக்கிறீங்க. Okay, it's going to be option B is the right answer. Okay, hastening and ripening of fruits. Yes, next question பார்த்தலாம். Coconut water contains, தேங்காய் தண்ணி குடிச்சிருப்பீங்களா, எல்லாரும் குடிச்சிருப்பீங்க. கோகனட் வாட்டர் என்ன கண்டென்ஸ் இருக்கு? வாட் இஸ் கோகனட் கண்டென்ட் வாட்டர்? அது நம்ம இதில் படிச்சிருப்போம், மேங்கோல படிச்சிருப்போம் இல்லையா, எண்டோஸ்பர்ம் சார், அந்த பேஸ் பண்ணி வரும் சார். அதில் என்ன கண்டென்ட் இருக்கு? கோகனட் வாட்டர்ஸ். கோகனட் வாட்டர் கண்டெய்ன்ஸ். யா, சூப்பரா. கோகனட் வாட்டர் கண்டெயின் சைட்டோகைனின். மறந்துடக்கூடாது. ஆனா இது நான் சொல்றது
இதுலேருந்து கேள்விகள் வரலாம். என்னென்ன growth hormones, அந்த growth hormones அப்ளிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும், நமக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது கோகனட் வாட்டர் நம்ம டெய்லியும் குடிக்கிற வீட்டில் அம்மா தேங்காய் சட்னி அரைக்கிறாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஓகே, தேங்காய் உடச்சிட்டு டேய் தேங்காய் தண்ணி வேணுமாடா, இல்லை அப்படி என்னது தம்பி கொடுக்கணும், அண்ணன் கொடுக்கணும், இல்லை உனக்கு வேணுமான்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு தான் வேணும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி நம்ம வந்து குடிப்போம் இல்லையா? ஸோ அந்த தேங்காய் சட்னியில் தேங்காய் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் தான் பிரச்சனை இருக்குல்ல. என்ன ஹார்மோன் பிரச்சனை இருக்கு? சைட்டோகைனின். சூப்பர் நிதின், பிருத்வி, கோகுலப்பிரியா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, சைட்டோகைனின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா, the effect of apical dominance can be overcome by which of the following hormone? apical dominance overcome பண்றது, apical dominance overcome பண்றது எந்த ஹார்மோன் வச்சிட்டு? which of the hormone is used to overcome the apical dominance? effect of apical dominance, effect னா side effects மாதிரி. ஓகே, ஓவர்கம் பண்றதுடா, ஓவர்கம் பண்றது, ஓவர்கம். படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நான் படிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்கம் பண்றது. ஓகேங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சின் என்ன பண்ணுது? இன்டியூசஸ், ஆக்சின் இன்டியூசஸ் எபிக்கல் டாமினன்ஸ், ஆக்சின் இன்டியூஸ் எபிக்கல் டாமினன்ஸ், ஆக்சின் இன்டியூஸ் எபிக்கல் டாமினன்ஸ். எபிக்கல் டாமினன்ஸை வந்துட்டு ஆக்சின் இன்டியூஸ் பண்ணும். ஓகேங்களா? பட் சைட்டோகைனின் தான் என்ன பண்ணும்? ஓவர் கம் பண்ணும். சைட்டோகைனின் என்ன பண்ணுது? ஓவர் கம் பண்ணுது. ஓகேங்களா? ஆக்சின் வந்து கொடுக்குது, ஆக்சின் வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுது, சைட்டோகைன் வந்துட்டு ஓவர் கம் பண்ணுது. இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் ஜி, தர்ஷினி பிரியா, கோகுலப்பிரியா, பிருத்வி, நிதின். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, சைட்டோகைன் ஓவர் கம் எது பண்ணுது? எஃபெக்ட்ஸ்ல இருந்து, எபிக்கல் டாமினன்ஸ்ல இருந்து யாரு ஓவர் கம் பண்றா அப்படின்னு இன்டியூஸ் பண்றது தான் யாரா இருக்கா? ஆக்சினா இருக்கான். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா? இன்டியூஸ் பண்றவன் ஆக்சினா இருக்கான், அது ஓவர் கம் பண்றான் தான் சைட்டோகைன் என்ன இருக்கான்? மேட்ச். இண்டோல் அசிட்டிக் ஆசிட், ஏபிஏ, எத்திலின், ஜிப்ரலிக் ஆசிட். என்ன இருக்க போகுது? which is going to be the right answer? இண்டோல் அசிட்டிக் ஆசிட், ஆப்சனிக் ஆசிட், எத்திலின், ஜிப்ரலிக் ஆசிட். ஜி என்ன? ஜிப்ரலிக் ஆசிட். தெரியுங்களா? மேட்ச் பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஏரிங் ஸ்பிரிம்ஸ், போல்ட்டிங், ஸ்டொமேட்டல் க்ளோஷர், வீட் ஃப்ரீ லோன்ஸ். சொல்றீங்க பார்த்துருவோமா? இண்டோல் அசிட்டிக் ஆசிட், ஐஏஏ என்ன பண்ணுது மெயினா? வீட் ஃப்ரீலான்ஸ். ஓகே, அதான் கரெக்டாக இருக்கு. ஓகே, அடுத்தது ஆப்சனிக் ஆசிட், ஸ்டொமேட்டல் க்ளோஷருக்கு ஆப்சனிக் ஆசிட். எத்திலின், யா, ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட், ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். ஜிப்ரலிக் ஆசிட் என்ன பண்ணுது? எல்லாம் பொங்கியா தெரியுதுனால ஏர்டிங் ஆஃப் ஸ்பீம்ஸ். ஓ, சைட்டோகைனிங் இருக்காங்க. ஓகே, சைட்டோகைன் வந்து ஏர்டிங் ஆஃப் ஸ்பீம்ஸ். ஓகே, சைட்டோகைனிங் விட்டுட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஓகேங்களா? சூப்பர். பிருத்வி, தர்ஷினி பிரியா, கோகுலப்பிரியா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இண்டோல் அசிட்டிக் ஆசிட் என்ன பேஸ் பண்ணி பண்ணுது? வீடிங் லாஸ். ஆப்சனிக் ஆசிடும் ஸ்டொமேட்டல் க்ளோஸ் இருக்குது. எத்தில இருந்து ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். ஜிப்ரலிக் ஆசிட் வந்து போல்ட்டிங் பேஸ் பண்ணி நடந்துட்டு. சைட்டோகைனிங் வந்துட்டு ஹியரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏ. ஓகேங்களா? அந்த ஸ்பெர்ம் டிஎன்ஏ வந்து இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? என்ன கோர்ல டேட்டா சயின்டிஸ்ட் இன் போத். நல்லா பார்த்துக்கோங்க, பயோ கோர்லையும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்கு, கம்ப்யூட்டர்லையும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்கு. நல்ல வேலை தான், யார் இல்லைன்னா கண்டிப்பாக டேட்டா சயின்டிஸ்ட் நல்ல வேலை தான். பட் அது என்ன கோர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்கணும். ஓகேங்களா? என்ன கோர் வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அதை பார்த்து சூஸ் பண்ணுங்க. இட்ஸ் குட் ஒன்லி. ஆப்பிள்ஸ் ஆர் ஜென்ரலி wrapped in waxed paper. 2 waxed பேப்பரால ஜென்ரலி ஆப்பிள்ஸ் வந்து wrap பண்ணுவாங்க. எதனால மெயினா ஆப்பிள்ஸ் வந்து நம்ம ஜெனரலி wrapped in wax paper?
Prevent sunlight of changing its color. Prevent aerobic respiration by checking the entry of oxygen. Yeah, it's going to be prevent aerobic respiration by checking the entry of oxygen. No. Prevent ethylene formation due to injury. இல்ல aerobic respiration prevent பண்றது by checking the entry of oxygen. ஓகேங்களா, ஆக்சிஜனால aerobic respiration வந்துட்டு prevent பண்றதுக்காக தான். ஓகே, prevent aerobic respiration by checking in entry of oxygen base பண்ணி. So it's going to be option B da, option B. 𝑠 𝑣𝒐𝒓𝒆. ஓகேங்களா, கார்த்திக் ராஜா பயோ. ஓகே, பயோ இட்ஸ் குட் ஒன்லி தான்டா. ஓகே, ஃபைன். பட் அதுலேயே நீங்கள் என்ன பேஸ் பண்ணி படிக்கணும்னா ஆல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். டேட்டா சயின்டிஸ்டில் எக்ஸ்பெக்ட் வரும்போது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் அ நைஸ் ஏர்னிங், நல்ல ஏர்னிங் பண்ண ஒரு இதுதான். ஓகேவா, கிளிக் ஆச்சு நல்ல ஏர்னிங் தான் இருக்கும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் வரக்கு போதுன்னா இதுக்கு பி தான் ஆன்சர். சூப்பர். ஓகேவா, growth can be measured in a various ways. Which of these can be used as parameters to measure growth? பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து growth மெஷர் பண்ணலாம் சார் அப்படின்றது. நீட் பாஸ் ஆகணும். நீ 12th வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கணும். ஒரு பாஸ் நீட்டில் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டிக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா நீ எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேராமீட்டர்ஸ் அதேமாரி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் செல் நம்பர், இன்க்ரீஸ் இன் செல் சைஸ், இன்க்ரீஸ் இன் லென்த் அண்ட் வெயிட். எதை நம்ம growth அப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம்? ஓகேவா, எதில் இன்க்ரீஸ் மட்டும்தான் நம்ம growth அப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம்? ஓகேங்களா, ஒரு செல் நம்பரில் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம growthன்னு சொல்லலாமா? எஸ், இவ்வளோ 2 செல் இருக்கு, 2 செல் 4 செல் ஆயிடுச்சுன்னா growth தானே, கண்டிப்பாக சொல்லலாம். சைஸில் 4 செல்லுமே இவ்வளோ இருக்கு, 4 செல்லுமே இவ்வளோ பெருசான growthன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேவா, லென்த் அண்ட் வெயிட்ல லென்த்தாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், அதுலேயும் இன்க்ரீஸ் ஆனால் ஹைட் ஆயிடுச்சு. அப்போ ஹைட்டாக இருக்கும், நம்ம ஹைட் ஆகல வெயிட் ஆகல, அப்போ நம்ம பையன் நல்லா வளர்ந்துட்டானே, போக நேற்று பார்க்கும்போது குட்டி விட்டுறதா, இன்னைக்கு பார்க்கும்போது நட்டையாக வளர்ந்துட்டா ரொம்ப குண்டாயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் வச்சு மெஷர் பண்ணலாம். ஆல் தி above. So option D is going to be right answer. Supradarshini, Prithvi, 𝒂𝒑𝒒, 𝒂𝒑𝒔. Because it's going to be option D is the right answer. Okay, option D is going to be a correct answer. Okay, next question பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் வரக்கு போதுனா the term synergistic actions of hormone refers to. The term synergistic actions of hormone refers to. Synergistic action of hormones refers to. சினர்ஜிஸ்டிக் ஆக்ஷன் அப்படின்னு என்னது? சத்யா, ஓகேவா, சினர்ஜெட்டிக் ஆக்ஷன் அப்படின்னா ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து ஜெயிச்சாங்க, கிரிக்கெட்ல வந்து இந்தியா ஜெயிச்சாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிப்பாங்க. ஓகேவா, பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுவாங்க. ஓகேவா, நேற்று மேட்ச்ல இன்னைக்கு நாளைக்கு மேட்ச் இருக்கா, இன்னைக்கு மேட்ச் இருக்கா தெரியல. பட் ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் இருந்து பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. எதுக்கு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க? அந்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்காக, அந்த ஸ்கோர் வந்து வர்றதுக்காக. ஓகேவா, ஸோ 2 பேருமே அந்த ஸ்கோரை வந்து வர்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 2 ஹார்மோன் வந்துட்டு ஒரு காமன் ஃபங்க்ஷனை வந்துட்டு பண்றதுக்கு வேண்டிய ஆட்ரிபியூட்ஸ் பண்ணிச்சுன்னா அதான் நம்ம சினர்ஜெட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, when 2 hormone act together to contribute to the same function, ஒரே ஃபங்க்ஷன் தான். 2 பேட்ஸ்மேன் என்ன பண்றாங்க? டீம் ஜெயிக்க வைக்க தான் ஆடிட்டு இருக்காங்க. 2 கிரீஸ்ல இருக்க 2 பேட்ஸ்மேனுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க டீமுக்கு வந்து ஒரு டோட்டல் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக 2 பேருமே ஆடிட்டு இருக்காங்க. 2 பிளான்ட் ஹார்மோன் வந்துட்டு ஒரு சேம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்ட்ரிபியூட் பண்றதுக்காக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது சொல்லணும் அப்படின்னா எத்திலீனும் சைட்டோகைனும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனன்சஸ் வந்து லேட் பண்ணது. பாடி இப்போ விடுதலை, வயசாகி விடுதலை, அந்த பீரியட் வந்து லேட் பண்ணிருக்கும். செனன்சஸ் வந்து லேட் பண்ணிருக்காரு எத்திலின் சைட்டோகைன். அப்போ 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரே இது பேஸ்பர் தான் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆக்சின் எத்திலின் அப்படின்றது. அது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ணுவோம். பைனாப்பிள் வந்து ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது 2மே சேர்ந்து ஒரே ஒரு காமன் ஃபங்க்ஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்? சினர்ஜிஸ்டிக் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸோ பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. சூப்பர், 𝒂𝒑𝒒, சத்யா, தர்ஷினி பிரியா, 𝒂𝒑𝒔. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓகே, யா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னா the plasticity in plants growth means that. plasticity இப்ப தான் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஒரு இடத்துக்கு சொல்றேன், சொல்லுங்க. plasticity in plants mean that. ஓகேவா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துடணும் புள்ள அப்படின்றது. ஓகே, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னாலே இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது எதை டிட்டர்மைன் பண்ணா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாம இருக்கிறது தெரியாம இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுகுவா இருந்துட்டு போயிடணும் அப்படின்றது. ஓகே, அந்த மாதிரி கண்டிஷன் தான் நம்ம பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்னவா இருக்கு ஆன்சர்? What is the plasticity in plant growth means that? What is going to be mean? Yeah, yes.
Next Dashini Priya. Okay. என்னதுன்னா a plant development depends on the environment. environment பேஸ்ல இருந்து ஒரு பிளான்ட்டோட டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஷார்ட் டேர்ம்ல பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சூப்பர் கோகுல பிரியா, தர்ஷினி பிரியா, பிருத்திவி. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி plant development which is based on the environment. அந்த environment பேஸ் பண்ணி plant development இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்? plasticity அப்படி நம்ம சொல்றோம். அத நம்ம சொல்றோம். We call this as a plasticity அப்படினு சொல்றோம். So it's going to be option B is the right answer. Okay. Option B we consider as the right answer. Shall we move to the next question? அடுத்த question பார்த்தோம் அப்படினா, to increase the sugar production in sugar cans they are sprayed with. To increase the sugar production in sugar can they are sprayed with indolaceric acid, cytokine, gibberellin, ethylene. மறுபடியும் சொல்றேன், சுகர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, சுகர் லென்த் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, எதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க? மாற்றி கேட்கலாம். இல்லை சார் வந்துட்டு லென்த் தான் சொல்லி கொடுத்துருக்காரு, இது வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ஏன்னா லென்த் அதிகமாக தானே ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகே, அது என்ன புரிஞ்சுவாங்க. எது வரப்போது? ஆப்ஷன் சி ஜிப்ரலின் தான் வரப்போகுது. ஒரே மாவை தான் மாற்றி தோசை, இட்லி உப்புமாலாம் மாற்றி கேட்பாங்க. இதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ் பிருத்திவி, தர்ஷினி பிரியா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஜிப்ரலின் ஆசிட் தான் சுகர் கேன்ல ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, ஏன்னா லென்த் அதிகம் பண்ணி விட்டுரும். சுகர் கேன் எப்படி இருக்கு, லென்த் வந்து இப்படி இவ்வளோ இருக்கு சுகர் கேன், அதை வந்து நம்ம இவ்வளோ பெருசாக மாற்றி விட்டுட்டோம்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது தானே. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பெரிய கரும்பு தான் நிறைய வெட்டி விற்கலாம் இல்லையா? ஸோ அந்த பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் கோகுல பிரியா. ஸோ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஜிப்ரலின் இஸ் ரைட் ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போதுன்னா, ஆப்சனிக் ஆசிட் ஆக்ட் ஆஸ் an antagonist to. மறுபடியும் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் வில்லன் தான். அதுல வந்து அப்படி கேட்டிருப்பாங்க, இதுல வந்து இப்படி கேட்கறாங்க. ஆப்சனிக் ஆசிட் யாருக்கு வில்லன்? ஆப்சனிக் ஆசிட். ஓகே, சூப்பர். ஆப்சனிக் ஆசிட் என்ன பண்ணும்? ஆப்சனிக் ஆசிட் எதனால வில்லன் அப்படின்றோம்? ஆப்சனிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா, செனன்சஸ், அதாவது வயசாகி வருதுல, செனன்சஸ் வந்து இன்டியூஸ் பண்ணும். இன்டியூஸ் செனன்சஸ். பட் ஜிப்ரலின் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ப்ரிவென்ட் பண்ணும். ப்ரிவென்ட் செனன்சஸ். ஓகேங்களா? இவன் இன்டியூஸ் பண்ணுவான் செனன்சஸை, இவன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவான். அதனால தான் ரெண்டு பேரும் ஒன்று முரணானவங்க அப்படின்றோம். இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி. ஓகே, ஆன்டாகானஜிஸ்ட் அப்படின்னா எதிர்த்து நிற்கிறவங்க. வில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டோகானஜிஸ்ட், ஆன்டாகானஜிஸ்ட் அப்படின்றது எதில் நிற்கிறவங்க தான் ஆன்டாகானஜிஸ்ட் அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிப்ரலிக் ஆசிட் இஸ் ரைட் ஆன்சர். ஜிப்ரலிக் ஆசிட் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது, இதை செனன்சஸ் ப்ரிவென்ட் பண்ணுது. பட் ஆப்சனிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, அதை வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C. Yeah, yes, option C. Super. Prithvi, Dashini Priya, Gokula Priya கலக்கிறீங்க. It's going to be option C is the right answer. Yeah. Shall we move to the next question? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? யா, அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இன்னும் ரெண்டு கொஸ்டின் இருக்குது, ரெண்டு கொஸ்டின் முடிச்சுட்டு ஃபயர் போடுறோம். ஓகே. மோனோகார்பிக் பிளான்ஸ் ஆர் தோஸ் விச் மோனோகார்பிக் பிளான்ஸ். என்னது மோனோகார்பிக்னு வந்தாச்சு. மோனோகார்பிக் பிளான்ட் அப்படின்னு என்னது சார்? மோனோகார்பிக் பிளான்ட் சார் எங்கேயோ கேட்டுருங்க சார். ஒரே ஒரு ஃபெர்டிலைசேஷன் மட்டும் தான் நடக்கும் சார். வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபெர்டிலைஸ் பண்ணுவோம் சார். ஓகேவா? ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணோம், ஃபியூஷன் நடக்கும் சார் அப்படின்றது. ஓகேவா? பட் நம்ம அந்த இதில் பேஸ் பண்ணி வர மாட்டோம். நம்ம வேலையில் படிச்சிருப்போம். பேம்பூலாம் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? பேம்பூலாம் தான் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு வாட்டி தான் ஃப்ளவரிங் வந்து இன்டியூஸ் பண்ண போகுது. ஸோ அந்த இடத்துக்கு பார்க்கும்போது என்ன வரப்போகுது? ஓகேவா? பிஎஸ் ஃப்ளவர்ஸ் வித் 1 ovary. flowers once and die, bears only one flowers. அப்படி பார்க்கும்போது flower once and die, ஒரு வாட்டி தான் என்ன பண்ணும், ஃப்ளவரிங் பண்ணும், அப்புறம் செத்து போயிடும். வாழ்நாள் முழுக்க ஒரு வாட்டி தான் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும் அப்படின்றது. ஓகேவா? அதுதான் நம்ம சொல்லக்கூடாது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. டி வராது. ஒரு ஃப்ளவர்ஸ் வித்தின் 1 ovary, இல்லை ஒரே ஒரு ஃப்ளவர் தான் பேர் பண்ணும் அப்படின்னு இல்லை. வாழ்க்கையிலே அது என்டையர் லைஃப் டைம்லேயே ஒரு வாட்டி தான் அது ஃப்ளவரிங் பண்ணும். என்டையர் லைஃப் டைம்ல ஒரு வாட்டி தான் ஃப்ளவரிங் பண்ணும். ஓகேவா? இப்போ நிறைய பிளான்ட்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. பேம்பூலாம் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். ஓகே, பேம்பூ வந்து பார்த்தீங்கன்னா தன் என்டையர் லைஃப் டைம்ல ஒரு வாட்டி தான் ஃப்ளவர் பண்ணும், அதுக்கப்புறம் செத்து போயிடும். அதுமாதிரி செத்து போயிடும், அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் பண்ணாது, அப்புறம் அப்படியே இருந்து செத்து போயிடும். ஓகே, அதே பேஸ்மெல்லாம் சொல்றாங்க. ஃப்ளவர்ஸ் ஒன்ஸ், வாழ்க்கை லைஃப் டைம்ல ஒரு வாட்டி தான் ஃப்ளவர் பண்ணுது, அதுக்கப்புறம் செத்து போயிடுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எஸ் ஃப்ரம் த என்டையர் லைஃப் தே ஒன்லி ஃபெர்டிலைஸ், தே ஒன்லி ஃப்ளவர்ஸ் அட் ஒன்லி ஒன், ஒரு பர்டிகுலர் சீசன் ஒரே ஒரு வாட்டி, அது ஒரு பிளான்ட் ஒரு வாட்டி தான் ஃப்ளவர் பண்ணும். அதனால தான் மோனோகார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். மோனோனா ஒரே ஒரு வாட்டி தான் ஃப்ளவர் பண்ணுறதுனால, ஒரே ஒரு வாழ்க்கை என்டையர் லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி ஃப்ளவர் பண்ணுறதுனால அதை மோனோகார்பிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் ஆப்ஷன் பி. எஸ் கோகுல பிரியா. ஓகே, பானு சூப்பர்மா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா?
The photoperiodum in plant is perceived at. Photoperiodism of plant is perceived at. என்னது இதுதான் நம்ம வேற மாதிரி டேர்ம்ஸ்ல பார்த்துருந்தோம். ஒரு டேர்ம்ஸை புரிஞ்சு வச்சோம். ஓகேவா? பெர்செப்ஷன் சைட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, என்ன சொல்லியிருப்போம்? பெர்செப்ஷன் சைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரிசீவ் அப்படின்னு ஃபோட்டோ பீரியாடிசம் ஒரு பிளான்ஸ்ல எங்க ப்ரிசீவ் ஆகுதோ, பெர்செப்ஷன் சைட் எங்க நடக்குதோ அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஒரு பெர்செப்ஷன் சைட் எங்க நடக்குதோ, ஒரு பிளான்ட் எங்க ப்ரிசீவ்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? லீவ்ஸ். எஸ், எந்த சைட்டு? லீவ்ஸ்ல தான். சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் டி, லீவ்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் தர்ஷினி பிரியா கோகுல பிரியா அஜி. It's going to be option D, leaves is going to be right answer. Super, Prithvi collecting. Okay, it's going to be option D, leaves. Okay, leaves is going to be right answer. Okay, fine. Okay, super. Fire போடுங்க பாப்போம். Yes. நம்ம அடுத்த செஷன் முடிச்சிட்டோம். இன்னொரு செஷன் இருக்கு. ரெண்டு செஷன், மூணு செஷன் இருக்கு பாப்போம் இல்லையா? So we completed the second session also. ஒரு ஃபயர் போடுங்க. Yes guys. இன்னும் என்னென்ன terms of questions இருக்கு நம்ம பார்த்துடலாம். Okay, come on. அப்படியே தண்ணி குடிக்காம யாராக இருந்தீங்கன்னா தண்ணி குடிங்க. வாட்டர் சிப் எடுக்காதீங்களா? வாட்டர் சிப் எடுத்துக்கோங்க. அப்படிதான், அதேதான். தேங்க்யூ. அப்படியே செஷன் லைக் பண்ணலாம் கூட, அடிச்சு பிடிச்சி செஷனை லைக் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த டைப் ஆஃப் செஷனுக்குள்ள போயிடலாமா? அடுத்த டைப் ஆஃப் செஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒன் ஆஃப் த சிந்தட்டிக் ஆக்சின் இஸ், விச் ஒன் இஸ் த சிந்தட்டிக் ஆக்சின்? ஒன் ஆஃப் த சிந்தட்டிக் ஆக்சின். Synthetic auxin. Why are you not? Because CBSE exam is going on. இல்லையா? CBSE exam போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் தான் நம்ம ஸ்கூல் பசங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஈவினிங் வந்து என்ன சப்ஜெக்ட் அடுத்து வரப்போதோ அதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு மெயின்லி ஃபார் சிபிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவோம். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல, இனி அடுத்து பயாலஜி மட்டும் தான் இருக்கு. ஓகே, இனியும் நம்ம ஈவினிங் கிளாஸ் கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகேவா? ஆக்சுவலாக அனதர் திங் வந்து நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வந்தாச்சு நீட் பக்கத்தில் வந்தாச்சுல. ஸோ இப்போ நம்ம ரிவைஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதனால இந்த லைன் பை லைன் இன்சியாட் இருக்குது தெரியுமா? லைன் பை லைன் இன்சியாட் இதை நம்ம ரெக்கார்டராக பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் தெரியும் தெரியாது. இதை நம்ம ரெக்கார்டராக பண்ணியிருந்தோம். லைன் பை லைன் என்சிஆர்டியை வந்துட்டு, ஒரு நிமிஷம் இது மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஆன்சர்க்குள்ள வந்துடுறேன். லைன் பை லைன் என்சிஆர்டியை வந்துட்டு நம்ம ரெக்கார்டர் பேஸ் பண்ணி நம்ம பண்ணிடுறோம். ஓகேவா? ரெக்கார்டர் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே மாஸ்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சீரிஸ் நம்ம 2-3 மாதம் முன்னாடியே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைன் பை லைன் என்சிஆர்டியை வந்துட்டு நான் லைவ்ல பண்ணலான்னு இருக்கேன். நான் லைவ்ல பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இட் வில் பி ஸ்டார்டட் பை மண்டே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஆன் மண்டே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 12th or 11th மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைன் பை லைன் என்சிஆர்டியில் ரிவிஷன் கான்செப்ட்ல, ஓகேவா? அது என்ன கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்றது, எப்படி என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து கொஸ்டின் வந்து அரைஸ் ஆக போகுது அப்படின்றத வந்துட்டு நம்ம லைன் பை லைன் என்சிஆர்டியில் வந்து நம்ம கான்செப்ட் பண்ணுறோம். இப்போ லைன் பை லைன் என்சிஆர்டியில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ அதை அந்த பேஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது அடுத்து என்ன சொல்றேன்னா, கண்டென்ட் நான் டீச் பண்ணுறேன். லைன் அந்த என்சிஆர்டி புக்கை போட்டுட்டு இந்த லைனுக்கு இப்படி சொல்கிறாங்க, இந்த லைனுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத கண்டென்ட் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? லைன் பை லைன் இன்சைட் நம்ம ஏற்கனவே ரெக்கார்டராக பண்ணி முடிச்சிட்டோம். பட் லைவ்ல பண்ணும்போது உங்களுக்கு டவுட் ஏதாவது அரைஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ரெக்கார்டர் நீங்கள் எப்போ வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன், அப்போ எனக்கு இதில் டவுட் வருது அப்படிங்கும்போது நீங்கள் ரெக்கார்டரை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பட் இந்த லைவ்ல வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக தான். ஓகே, நான் மறுபடியும் சொல்ல இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக, நான் பாட்டு நடத்திட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ இது இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக தான் இந்த லைன் பை லைன் என்சிஆர்டி வந்து நான் ஃப்ரம் மண்டேலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக 12th ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்னவா நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ரீப்ரொடக்ஷன் தான். நம்ம ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சோம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம வந்துட்டு மண்டேலேருந்து இந்த இதை ஆரம்பிச்சோம். டைமிங் அது லெட் யூ நோ, அது மார்னிங்கா ஈவினிங்ன்றதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த பேசிக்கில் வந்து நம்ம லைன் பை லைன் என்சிஆர்டி நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த லைன் பை லைன் என்சிஆர்டி தான் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்னது பைபிள் அப்படின்றது. ஓகேவா? லைன் பை லைன் தான் கொஸ்டின் கேட்க போகிறோம். லைன் பை லைன் தான் இதாக போகுது. நம்ம கையிலே ஒரு இது இருக்குது அப்படின்னு, கையிலே என்னது டைமண்டை வச்சுட்டு வேற எங்கே தேடுற அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே கான்செப்ட் தான். கையில் தான் அவ்வளோ டைமண்ட் இருக்குது. லைன் பை லைன் என்சிஆர்டி கிளியராக நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோம் அப்படின்னா, அதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அரைஸ் ஆர் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ரெண்டு விஷயம் தான் முடிக்கணும். லைன் பை லைன் என்சிஆர்டி படிச்சிருக்கணும், கொஸ்டின் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருக்கணும். இது ரெண்டு இருந்தாலே பயாலஜியில் நீங்கள் சூப்பராக மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த சிந்தட்டிக் ஆப்ஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. எஸ், இந்த வீட் எல்லாம் அப்படி இது பண்ணுறதுக்கு, ஓகேவா? வீடெல்லாம் இது பண்ணுறதுக்கு
நம்ம வந்து இந்த சிந்தட்டிக் ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணுவோமா, வீட்ஸ் வந்து இது பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமா, சிந்தட்டிக் ஆக்சிஜனை யூஸ் பண்ணுவோம். அந்த இதில் வந்து நாப்தலிக் அசிட்டிக் ஆசிட் தான் சிந்தட்டிக் ஆக்சிஜனா யூஸ் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, யா, சிந்தட்டிக் அசிட்டிக் ஆசிட் அப்படின்றோம், சிந்தட்டிக் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அது நாப்தலிக் அசிட்டிக் ஆசிட் தான் நம்ம ஒன் ஆஃப் த சிந்தட்டிக் ஆக்சிஜன். ஓகே, எல்லாமே ஆக்சிஜனை பேஸ் பண்ணி வர்றதா இல்ல கூட சிந்தட்டிக் ஆக்சிஜன் அவன் கேட்கிறான். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பரா பிரித்து கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சிந்தட்டிக் ஆக்சிஜன் இஸ் பை நாப்தலிக் அசிட்டிக் ஆசிட் நம்ம சொல்றோம். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா. அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, which one of the following acid is the derivatives of carotenoids? carotenoids ஓட derivatives என்னது? indole 3 acidic acid, gibberellic acid, abscinic acid, indole butyric acid. Which one of the following acid is the derivatives of carotenoids? Which is the derivatives of carotenoids? Which we call the derivatives of carotenoids? Yes, Daji. Super. Derivatives of carotenoids is none other than abscinic acid, ABA. Okay, it's going to be option C. Yes, 𝑳𝑗𝑖𝑗𝒑𝒔 Okay, it's going to be option C. Abscinic acid is the right answer. Okay, abscinic acid is going to be the right answer. Super, Prithvi. Okay, it's going to be option C. Abscinic acid. Okay, carotenoids or derivatives நம்ம consider பண்ணிட்டு இருக்கோம். Abscinic acid ABA தான் நம்ம consider பண்ணிட்டு இருக்கோம். Okay, fine ராகண்ணா. Next question பார்த்துட்டோம். அடுத்த question என்ன ஆகுதுன்னா, senescence as an active developmental cellular process in a growth and functioning of a flowering plants. It is indicated in எந்த type of plants? Senescence is an active developmental cellular processing as a growth of and functions of an flowering plants. It is indicated in an annual plants or in a floral plants or a vessels or trachea's differentiation or a leaf abscission. ஏஜிங் தானே செனன்சஸ் இது பண்ணிட்டு இருக்கு, டிலே பண்ணிட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கு, ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. Yes, it's going to be vessels and tracheate formation. It's leaf abscission. It's going to be leaf abscission. Option D is the right answer. It's going to be leaf abscission. Option D, leaf abscission தான் correct answer. Okay, option D, leaf abscission. Indicated as a leaf abscission. Option D டாக்கனா option D. Okay, indicated as a leaf abscission. Senescence-னால வந்து aging of plant determine பண்றது. அதான் நம்ம தடுக்கும் இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். So leaf abscission is going to be right answer. Okay. The importance in the day length of a flowering plants was first shown. Importance of day length in a flowering plant was first shown in cotton, petunia, lemna, tobacco. Photo periodis இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம தலைவன் எதில் பண்ணியிருப்பாரு? மேரி மேம்லோட கேனர் அண்ட் ஆலட் எதில் பண்ணியிருப்பாரு? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். அதில் மேரி மேலும் கேனர் அண்ட் ஆலட் பற்றி சொல்லியிருப்பேன். பட் இதில் அப்படி மென்ஷன் பண்ணல. Day length flowering plants was first shown in tobacco. Okay, it's going to be option D. Okay, fine, fantastic. Okay, option D is going to be the right answer. Gokul Priya, Prithvi, Dashini Priya. It's going to be option D, tobacco plant. இதில் option D, tobacco plant வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி கேனட் அண்ட் மேமோத் அதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, மேரி மேமோத் அப்படி மேரிலாண்ட் மேமோத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, foolish seedlings disease of rice led to the discovery of foolish seedlings disease. Foolish seedlings disease of rice led to the discovery. அந்த seedling disease தான் எதை டிஸ்கவர் பண்றதுக்கு இதா இருந்தது? foolish seedlings அதுதான் என்ன பண்றது, டிஸ்கவர் பண்ணதா இருக்குது. ஜப்பான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? ரொம்ப ஒல்லியா இருந்துச்சான், ரொம்ப ஒல்லியா ரொம்ப பெயிலா இருந்துதான். ஓகேவா, அந்த டிசீஸ் வந்து ரைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நெல் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல் கதிர்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு, ரொம்ப பெயில் கிரீனா இருந்துச்சு, ரொம்ப டார்க்கா வந்து ஐ மீன் ரொம்ப லென்த்தா இருந்துச்சு. அதெல்லாம் நார்மலா நெல் கதிர்கள் இந்த லென்த்ல இருக்கும்போது இந்த டிசீஸ் வந்து பூலிஷ் சீட்லிஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓகேவா, அரௌண்ட் 1800 அந்த டைம்ல வந்து ஜப்பான்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க.
ஓகேவா? ஜப்பான்ல வந்து இது பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எந்த ஒரு வைரஸ், எந்த ஒரு இது வந்து வைரஸ் எந்த ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஜிப்ரலின் தான் காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம இன்டியூஸ் பண்ணி தனியாக வச்சுட்டோம்னா எந்தெந்த பிளான்ட்ல growth இன்ஹிபிஷன்லாம் இருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொறுத்துமே foolish seed in ஜப்பான்ல யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. சூப்பர். பிருத்வி, தர்ஷினி பிரியா, கோகுல பிரியா, அஜி கலக்கிட்டேன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஜிப்ரலிக் ஆசிட் GA இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அதான் நம்ம ஜப்பான்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜப்பான்ல foolish seedlingsனா அதான் சொல்லுவோம். ஓகே, ஜப்பான்ல ரைஸ்ல பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்துடலாம். which one of the following pass is not correctly matched? Not correctly matched. Which of the following pass is not correctly matched? Not correctly matched. கரெக்டா மேட்ச் பண்ணப்படவில்லை. which is not correctly matched. ஜிப்ரலிக் ஆசிடா, சைட்டோகைனின் இல்ல IAA-வா இல்ல ஆப்சனிக் ஆசிடா? சைட்டோகைனின். எல்லாம் சொல்லுங்க. சொல்லுவோல. ஜிப்ரலிக் ஆசிட் ஒரு லீஃப் ஃபால் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். is we use ஜிப்ரலிக் ஆசிட் for leaf fall. லீஃப் இன்டியூஸ் பண்றதை நம்ம பார்த்துட்டோம். ஃப்ளவர் இன்டியூஸ் பண்றதை நான் பார்த்துட்டோம். நம்ம பையன் என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் நல்லது தானே சார் பண்ணிட்டு இருந்தேன், நான் என்ன சார் கெட்டது பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ தான் தப்பான மேட்ச் பண்ணுங்க. ஜிப்ரலிக் ஆசிட் will not induce for leaf fall. will not induce for leaf fall கிடையாது. அப்ப தப்பான மேட்ச் என்னவா இருக்கு? ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் மேட்ச். ஓகேவா? சூப்பர் ராஜி கலக்கிட்டீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஜிப்ரலிக் ஆசிட் இஸ் நாட் ஃபார் த லீஃப் ஃபால். ஓகேங்களா? அது ஸ்டிமுலேட் தான் பண்ணும். How does pruning help in making the hedge denses? Pruning help in making the hedge denses. Hedge ஓர பகுதியில. How does pruning help in making the hedge denses? How does pruning helps in making the hedge denses? Hedge denses வந்து இது பண்றதுக்கு how does the pruning will help in? Just Dashini. Okay, it frees the axillary buds from the apical dominance. Apical dominance ல இருந்து ஃப்ரீ பண்ணி விடும். ஓகேவா? axillary bud வந்து apical dominance ஃப்ரீ பண்ணி விடும்போது இந்த ப்ரூனிங் வந்துட்டு இது என்சைம் பேஸ் பண்ணி அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். ஓகேவா? சூப்பரா இருக்கா? சூப்பரா. ஃபைன் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பரா இருக்கா? கலக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீட் அட் லோ டெம்பரேச்சர் அண்டர் கண்டிஷன் டு பிரேக் dormancy இஸ் கால்ட். ஆனா நான் condition to break a dormancy is called. மான் வராது. என்ன கண்டிஷன்? மாய்ஸ்ட் கண்டிஷன் நினைக்கிறேன். ஓகேவா? The treatment of seed at low temperature under moist condition to break the dormancy is called. Under moist condition is moist condition dormancy பிரேக் பண்றதுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, moist condition dormancy break அப்படின்னா stratification இல்லையா? Yes, option C. Yes, the okay, is going to be stratification. ஓகே, யாராகணும். ஓகே, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்கோம்? இந்த சி டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் வந்து மாய்ஸ்ட் கண்டிஷன் வந்து வச்சுட்டு சி டார்மன்ஸை வந்து பிரேக் பண்ணுறது. டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு மாய்ஸ்ட் கன்வெர்ச்சர் லோவாக வச்சுட்டு லோவான டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வச்சுட்டு சி டார்மன்சியை வந்துட்டு பிரேக் பண்ணுறது. சி டார்மன்சியை பிரேக் பண்றது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். எஸ் பிருத்வி அந்த தர்ஷினி கலக்கிட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த क्वेश्चन இருக்க போது the enzymes that can stimulate germination of barley seeds. Barley seeds. Enzyme which can stimulate the germination of barley seeds. Barley. Germination of barley seeds. எந்த enzyme? பார்லே சீட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்ல ரிச்சா இருக்கக்கூடிய பார்லே சீட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் இதுல தான் நம்ம என்ன ப்ளே பண்ணி ஆகணும்? பயோ மாலிகூல்ஸ் ப்ளே பண்ணணும். கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி பிரிப்பாங்க? ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ் அதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ பார்லே சீட்ஸ்ல வந்துட்டு எது அதிகமா இருக்குமா? ஜெர்மினேஷன் எது பண்ணலாமா? ஆல்ஃபா அமிலேஸ். ஆப்ஷன் டி. ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆல்ஃபா அமிலேஸ். ஓகேவா? ஆல்ஃபா அமிலேஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இஸ் கோயிங் டு பி ஆல்ஃபா அமிலேஸ். Yes, da, for CBSE da. Today is the exam.
ஐ திங்க் அடுத்த 3ஆம் தேதி தான் இவங்களுக்கு ஸ்டேட் போர்டுக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐ ஹோப் ஸோ. 3ஆம் தேதி தான் ஸ்டேட் போர்டுக்கு ஆரம்பிக்குது. யா. ஸோ இது புரிஞ்சுதா? ஆல்ஃபா அமிலேஸ் இஸ் ரைட் ஆன்சர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. 𝑠𝑗 கலெக்டிங். ஓகேவா? செகண்டே ஆரம்பிக்குதா? இன்னைக்கு என்ன டே? 28 சாட்டர்டே. நாளைக்கு 1ஆம் தேதி. மண்டே ஆரம்பிக்குது போல. ஓகே ஓகே ஓகே. மண்டே வாடா கன்ஃபார்மா? டியூஸ்டேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. தமிழ் எக்ஸாம் தான் ஆரம்பிப்பாங்க டியூஸ்டே இல்லை? செகண்ட் தானா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் தானே? எப்போ பயாலஜி எப்போ வருது? 23rd-ஆ? போர்டு எக்ஸாம் பயாலஜி 23rd-ஆ? பயாலஜி 23rd-ஆ? 23rd வருமா? 23rd இல்லை 27th-ஆ? 27th நினைக்கிறேன். 27th-ஆ? சொல்லுங்க பாப்பா. ஸ்டேட் போர்டு 28th சிபிஎஸ்சிக்கு 28th சிபிஎஸ்சி 27th தானே ஸ்டேட் போர்டு. ஒரு நாள் டிஃப்ரென்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். 27th தான் ஸ்டேட் போர்டு நினைக்கிறேன். ஒரு நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கு. லாஸ்ட்டாக சிபிஎஸ்சி தான் வரும்னு தெரியுது. ஓகே, ஒரு நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக எனக்கும் தெரியல. பட் 27th மேபி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேர்லேசிஸ் புரிஞ்சதுலடா? ஆல்ஃபா அமிலேஸ் தான். ஏன்னா அது கார்போஹைட்ரேட்ஸ் பேஸ் பண்ணி பயோமாலிகல்ஸ் அதை மட்டும் பார்த்தீங்களா? இது கார்போஹைட்ரேட்ஸ் பயோமாலிகல்ஸ் பேஸ் பண்ணி ஆல்ஃபா பீட்டா வரல. ஸோ ஆல்ஃபா அமிலேஸ் பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? பார்த்தினோகார்பிக் டொமேட்டோ ஃப்ரூட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும்? குழந்தை இல்லை நீங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு. ஸோ அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுவாங்க டொமேட்டோவில்? இதுதான் தெரிஞ்சுக்கணும். பார்த்தினோகார்பிக் tomato fruits can be produced by how within எதை யூஸ் பண்ணி எது ரெண்டுமே பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டை வந்து இன்டியூஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியும். which are the two இது வந்து நம்ம பார்த்தினோகார்பிக் treating a plants with a low concentration of gibberellic acid and oxygen. yes, ரெண்டுத்தையும் இது பண்ணா அது என்ன பண்ணும்? ஏன்னா மெயின் கான்செப்ட் இது ரெண்டும் என்ன இருக்குதுன்னா inducing a parthenocarpic fruit. inducing பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏடா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் தர்ஷினி பிரியா. ஓகேங்களா? சூப்பர் இருக்கணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏடா கணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு தென் ஆப்ஷன் ஏ தான் என்ன பண்ணிருக்கு? பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிட்டு இன்டியூஸ் பண்ணிருக்கு. மெயினா ஜிப்ரெலிக் ஆசிட் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, ஜிப்ரெலிக் ஆசிட் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, அந்த ரெண்டு மெயின் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். செல் எலாங்கேஷன் in internodal region of the green plants take place. elongation. செல் எலாங்கேஷன் சார். செல் எலாங்கேஷன் வந்தாலே ஐ திங்க் எனக்கு கண்டிப்பாக தோணுது அவன் ஜிப்ரலிலேருந்து தான் கேட்க போகிறான். அதுவும் இந்த செல் எலாங்கேஷன்லேருந்து தான் நீட் 2026 ஒரு கொஸ்டின் வரப்போகுது பாருங்க. ஓகே, நீட் 2026 ஜிப்ரலினை பேஸ் பண்ணி தான் செல் எலாங்கேஷன் எதை பற்றி பேசியிருக்கோம். எலாங்கேஷனை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக கேள்வி வரப்போகுது. என் மனசு சொல்லுது. பார்ப்போமா? பார்த்துடலாம். நீட் 2026 ஜிப்ரலினை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேள்வி வரும். ஓகே, so yes da is going to be option C is correct answer. Okay, gel elongation of internodal cell elongation பெருசா வாழ்றது நல்லா புரிஞ்சுங்க. ஜிப்ரலினுக்கும் காம்ப்ளானுக்கும் ஒரே பார்ட்னர்ஸ் தான். காம்ப்ளான் குடிச்சா ஹைட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜிப்ரலின் என்ன பண்றது? ஒரு பிளானோட எலாங்கேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. காம்ப்ளான் மனுஷனுக்கு, ஜிப்ரலின் வந்து யாருக்கு? பிளான்ஸ்க்கு. ஓகே, சூப்பர் பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஜிப்ரலின் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் தர்ஷினி பிரியா பிருத்வி ஸ்ரேயா ஹாய்மா. ஓகே, சூப்பர் கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन one set of plants was grown at 12 hours a day, 1 hour night period cycle and is flowered, while in other set of the night phase was interrupted by the flashlight and it did not produce flowers. Under which of the following categories will you place this plant? டுவெல் ஹவர்ஸ் தான் வரும். எப்படி 1 hours வராது? ஓகேவா? ஒன் செட் ஆஃப் பிளான்ஸ் வாஸ் க்ரோன் இன் 12 hours a day and 12 hours a night and it flowered. Okay, flowered. While in the other set, இன்னொரு செட் வைக்கிறாங்க போல. Other set, the night phase was interrupted by flashlight and it did not produce flower. Under which of the following categories you placed under this? Yeah, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹாய்மா.
இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் பிளான்ட் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு செட் ஆஃப் பிளான்ட் எடுக்கிறாங்க. இந்த ரெண்டு செட் ஆஃப் பிளான்ட்ல வந்துட்டு ஒன் செட் ஆஃப் த பிளான்ட் வந்துட்டு 12 hours டெய்லியும் வைக்கிறாங்க இல்லையா, 12 hours டே, 12 hours நைட். ஓகேவா, இது ஏ பிளான்ட்னு வச்சுக்கோங்க. ஏ பிளான்ட் வைக்கிறாங்க பீரியட் சைக்கிள். இது வந்து என்னாச்சு, ஃப்ளவர் பண்ணியாச்சு, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். ஓகேவா, இப்போ பி பிளான்ட் எடுக்கிறாங்க. பி பிளான்ட் எடுத்து என்ன பண்றாங்க, 12 hours டெய்லியும் 12 hours நைட்லயும் வைக்கிறாங்க. நைட்ல வச்சுட்டு இருக்கும்போது இந்த நைட் ஃபேஸ் இதான் ரொம்ப முக்கியம். The night phase was interrupted by the flashlight. ஓகேவா, யாராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது லைட் அடிச்சு பாத்துட்டாங்க. ஓகேவா, என்னவோ எலி சத்தம் கேக்குது, உள்ள எலி பூந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மூடிட்டு இருந்த கதவை திறந்துட்டு லைட் அடிச்சு பாத்துட்டாங்க. லைட் அடிச்சு பார்த்துட்டு இந்த 12 hours நைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஓகேவா, அப்படிதானே? எஸ். அப்போ டிஸ்டர்ப் பண்ணாதனால அது ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிளான்ட்டுக்கு இன்டரப்ட் ஆகாத லைட் இருந்தா மட்டும்தான், அதாவது 12 hours ஆஃப் லைட் இருந்தா மட்டும்தான் அது ஃப்ளவரிங் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த பிளான்ட் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டரப்ட் ஆகாத ஒரு டார்க் பீரியட்ல இருந்தா மட்டும்தான் அந்த பிளான்ட்டால ஃப்ளவர் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து ஃப்ளவர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷார்ட் டே பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, டேய் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பேராகிராஃப் கொஸ்டின் வந்து ஸ்டக் ஆகக்கூடாது அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஒரு வாட்டி நீங்கள் ஒரு படிச்சாலே போதும். ஓகேவா, ஒரு வாட்டி கான்ஷியஸாக உட்காந்து படிச்சாலே போதும், கண்டிப்பாக இது பண்ணிடலாம். ஓகேவா, அது நம்ம ஷார்ட் டே பிளான்ட் அப்படின்னு, டார்கஸ்ட் நியூட்ரல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன டைப் ஆஃப் பிளான்ட் அப்படின்றாங்க. ஓகேவா, ஷார்ட் டே பிளான்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டே பிளான்ட். பேர்ல இருக்கு, டே வந்து ஷார்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் நைட் டைம்ல இன்டரப்ஷன் நடக்கூடாது. ஓகேவா, டே வந்து ஷார்ட்டாக இருந்தால் அதெல்லாம் ஷார்ட் டே அப்படின்னு சொல்லணும். நைட் பேஸில் வந்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு சர்டேன் அமௌண்ட் ஆஃப் வந்து லைட் இன்ஹிபிஷன் இல்லாத ஒரு பீரியட் நமக்கு தேவை. சப்போஸ் அந்த டைம்ல வந்து நம்ம லைட் வந்து இன்டியூஸ் பண்ணி நம்ம லைட் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளவரிங் போகாது. ஸோ அந்த பிளான்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி ஷார்ட் டே பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, yeah, it's going to be option D. ஏன்னா நைட் ஃபேஸ் வந்து என்ன பண்றாங்க, இன்டரப்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அதிலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும், நைட் ஃபேஸ் இன்டரப்ட் பண்ணதுனால ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகல. அப்போ ஷார்ட் டே பிளான்ட் தான் இருக்கும். பெய்ட்லி பிகாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நைட் டைம் தான். ஓகேங்களா, லாங் டே பிளான்ட்னா அது லைட் டைம், லைட் டே, இது நைட். ஓகேவா, எஸ், யா, சூப்பர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். Anthesis is a phenomenon which refers to. Anthesis is a phenomenon which refers to. கண்ணா 2026லயும் பெருசா தானே வரப்போகுது. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட்ரா, வேற வழி இல்லை. 2026லயும் கூட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். And this is the phenomenon which refers to. Anthesis நம்ம என்ன சொல்லுவோம், anthesis என்ன ப்ராப்ளம் கேட்டிருப்பீங்க இல்லையா. எஸ், anthesis அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஃப்ளவர் பட் ஓப்பனிங் ஆகுது, ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர் பட். போட்டோ பீரியடிசம் டைம்ல வந்துட்டு லைட் டைம்ல வந்துட்டு ஃப்ளவர் பட் ஓப்பனிங் ஆகுது நம்ம சொல்றோம். anthesis அப்படின்னு எதை டிஃபைன் பண்றோம்னா ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர் பட். ஓகே, ஃப்ளவர் பட் வந்து ஓப்பனிங் ஆகுது நம்ம சொல்றோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ்டா தர்ஷினி பிரியா கலகிரி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர் பட் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர் பட். ஓகே, anthesis அப்படின்றது. யா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். Differentiation of shoot is controlled by high gibberellin, high auxin, high cytokinin, high gibberellin. என்ன ரேஷியோல differentiation of root is controlled by? Differentiation of root is controlled by differentiation of root is controlled by. Differentiation of root is mainly controlled by high auxin concentration. Yeah, super. Is controlled by option C, high cytokinin and auxin ratio. Is controlled by high cytokinin and auxin ratio. Super, Dashina Priya, Gokula Priya. Okay, fine. So it's going to be option C is the right answer. High cytokinin and auxin ratio. Okay, yes, Dakana. Okay, next question. Super, Prithvi. Okay, so next question பாத்துறோமா. அடுத்த क्वेश्चन ஆகுனா seed dormancy is due to. எதனாலடா seed dormancy ஆகுது? எதனால தான் அந்த seed கூட எல்லாம் உடைக்க முடியல? ஏன் seed dormancy இருக்குது? Why do the seed is getting dormant? Why do we get called seed dormancy? எதனால seed dormancy ஆகுது?
சொல்லியிருந்தல சி டார்மன்ஸை இவன் இன்ட்யூஸ் பண்ணுவான், அவன் எடுத்து விடுவான் அப்படின்றது. எஸ், என்னது தலைவன் என்ன பண்ணுவான், பிரேக் பண்ணுவான். இன்டியூஸ் என்ன பண்ணுவான், இதில் என்ன பண்ணுவான், பிரேக் பண்ணுவான். பட் ஆப்செனிக் ஆசிட் தான் இன்டியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வரப்போ. ஏன்னா சி டார்மன்ஸ் இஸ் டியூ டு தான் கேட்டிருக்கான். யார் வந்து இன்டியூஸ் பண்ணுவா தான் கேட்டிருக்கான். அப்போ யார் இன்டியூஸ் பண்றா, ஏபிஏ ஆப்செனிக் ஆசிட் தான் இன்டியூஸ் பண்ணிருக்கான். எத்தில இருந்து என்ன பண்ணிருக்குது, பிரேக் பண்ணுது. எதில பிரேக் பண்ணுது. ஓகே, சூப்பர். அஜி, தர்ஷினி, பிருத்வி, ஸ்ரேயா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். யா, ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்குதுன்னா, proteinaceous pigment which control activities concerned with light. with light, proteinaceous pigment ஆகுது, protein கன்செப்ட் பண்ண pigment. அப்போ ஒரு பாயிண்ட் தான். ஓகேவா? with control light ஆகுது. என்னது proteinaceous pigment which control light. லைட் கண்ட்ரோல் பண்ணும். லைட்டுக்கு நம்ம என்ன சொல்லிருக்கோம், என்ன டேர்ம்ஸ், அதை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். எஸ் டாஜி. ஓகேவா? லைட்டுக்கு நம்ம என்ன கான்செப்ட், என்ன டேர்ம் சொல்லிட்டு இருக்கோம். So a proteinaceous pigment which control the activities with concern with the light concern பேஸ் பண்ணும்போது it's going to be phytochrome. Okay, option A is the right answer. Okay, yeah, option A, phytochrome is the right answer. Okay, and then it's going to be option A டாக்கனா. சூப்பர். அஜி, தர்ஷினி, பிருத்வி கலக்கிறீங்க. It's going to be 𝑬𝒙𝒑𝒔, சூப்பர்மா. Okay, it's going to be option A, phytochrome is the right answer. Okay, yes, we have considered another 10 question now. Okay, we have concluded another 10 question. ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். come on guys, முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு 1 o'clock முடிச்சிடலாம். யா, ஒரு ஃபயரை போடுங்க. அப்படியே தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிச்சோங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்து செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அம்புடே தான். யா, ஸோ ஃபெப்ரவரி டுடே இஸ் த லாஸ்ட் டே. ஐயோ, ஃபெப்ரவரியோட லாஸ்ட் டே வந்தாச்சு. மார்ச், ஏப்ரல் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. நெஞ்சு பக்குன்னு அவ்வளோ அடிக்காது. இப்போ அவ்வளோ அடிக்காது. இப்போ வந்து லைட்டாக அடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கலாம். லைட்டாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏப்ரல் மாதம் வரும்போது தான் அடிக்கும். டும்புட்டுக்குன்னு. மே 1ஆம் தேதியெல்லாம் ஆச்சுன்னா ஹார்ட் இறங்கி ஓடி போயிடும். அந்த மாதிரி அடிக்கும் உங்களுக்கு. ஐயோ வந்துருச்சு 2 நாள் எக்ஸாம் அப்படின்றது. முக்கியமாக அந்த ட்ராப்பர்ஸ்க்குலாம் அப்படி தான் இருக்கும். ஐயோ வந்துருச்சு, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தோம், இந்த வாட்டி இல்லை, அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ஓகேவா? நிறைய எல்லாருமே நான் சொல்லுவோம், ஒரு எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் நீங்கள் என்னதான் எல்லாத்தையுமே படிச்சிருந்தாலும், ஓகே, எல்லாத்தையுமே படிச்சிருந்தாலும் இந்த டே பிஃபோர் த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா, இவ்வளோ வருஷம் நான் படிச்சிருந்தேன், ஸ்டடிட் ஃபார் 1 year, ஸ்டடிட் ஃபார் 2 years, ஸ்டடிட் ஃபார் 3 years, இந்த இயரும் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் போகுது. இட் இஸ் நேச்சுரல். நேச்சுரலாக நம்ம மைண்டில் வந்துட்டு நம்ம நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கெட்டதான் நினைக்கும். ஓகே, ஒரு விஷயத்தை பற்றி நான் நினைக்கவே கூடாது. நான் அந்த இன்ஸ்டா பற்றி நான் நினைக்கவே கூட நினச்சி படிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு இன்ஸ்டாவா ஞாபகத்தில் வந்துட்டு. ஓகேவா? நான் அந்த பாட்டை பற்றி நினைக்க கூடாதுன்னு படிச்சுட்டு உங்களுக்கு பாட்டு தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஸோ எதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது நினைக்கிறோமோ அதுதான் நம்ம இது பண்ணிட்டே இருக்கும் போது, ஏன்னா நம்ம அப்போ எமோஷனலி வீக்காக தான் இருப்போம், கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஏன் அப்படின்னு தெரியும்போது நமக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். எக்ஸாம் பக்கத்தில் வந்து இந்த ப்ரெஷர் இருக்கும், அதை படிக்கல, இது விட்டுணும், அது விட்டு அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் வந்து இந்த நெகட்டிவிட்டி தாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப காமாக இருக்கும். உங்களை நீங்கள் காம் பண்ண பார்க்கணும். தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களை நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் வந்து காமாக வச்சுக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஒரு பாஸ் ஆகலை, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, அது நான் வந்து உங்கள் ஆன்சர் சொல்ல ஓகே, ஒரு பாஸ் ஆகலாம் என்ன ஆகுது உங்களுக்கு ஃபீல் வந்துச்சுன்னா அது அப்புறமா பார்த்துக்கலாம். நீட் எக்ஸாம் முடியட்டும். நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நீட் எக்ஸாம் வரைக்கும் தான் உங்களுக்கு குழப்பம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட் எக்ஸாம் எழுத போறீங்களே, அது வரைக்கும் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு நான் பாஸ் ஆக மாட்டேன், அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகுது, அது பெரிய அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, ஒன்ஸ் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு, அது அப்புறமா உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மார்க்கில் வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது, என்ன எழுதிருக்கோ அது கிடைக்க போகுது. பட் இது எழுத போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மார்க் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபெயில் ஆனால் கூட போகிறோம், நீட் எக்ஸாம் முடியட்டும், ஃபஸ்ட் நீட் எக்ஸாம் முடிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு நீங்களே போஸ்ட்பான் பண்ண பாருங்க. ஆன்சர் கண்டுபிடிக்க பார்க்காதீங்க, அதை போஸ்ட்பான் பண்ணி வைக்க பாருங்க. அந்த எமோஷன்ஸை போஸ்ட்பான் பண்ணி வச்சிங்கன்னா அதை நம்மளால ட்ராவல் பண்ணி, ஏன்னா நம்ம இல்லை நான் பாஸ் ஆயிரும் அப்படி நான் நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணி, இல்லை கண்டிப்பாக நான் பாஸ் ஆயிரும், ஐயோ எங்கள் சார் சொல்லியிருக்காரு நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சார் சொல்லியிருக்காரு நான் பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஐயோ ஒருவேளை ஃபெயில் ஆயிரும் மறுபடியும் அது ஆரம்பிக்கும். இல்லை அது நீட் எக்ஸாம் முடிச்சு பார்த்துக்கலாம், பாஸாக ஃபெயில் நீட் எக்ஸாம் முடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் போஸ்ட்பான் பண்ணீங்கன்னா அது அந்த டைம் பீங்களுக்கு உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்காது. ஓகேவா? ஸோ கீப் தட். கண்டிப்பாக தான் வரும். 2025 முன்னாடி வந்து போகும். வீட்டில் அம்மா திட்டினது முன்னாடி வந்து போகும். அது கூட பரவாயில்ல. அந்த டைம் ஆகும்போது இந்த வருஷம்டா லாஸ்ட் வருஷம்டா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பயமாயிரும்.
ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன் ஒன்லி. இது நடக்க தான் போயிருது, இது நம்மளால விட முடியாது அப்படின்றது. ஓகேவா, இன்னைக்கு நைட்டு வரதான் போகுது, இன்னைக்கு நைட்டு வராமல் இன்னைக்கு சூரியன் அப்படியுமே இருக்குமா அப்படின்னு. அதே மாதிரி ஒன்ஸ் என்னது சூரியன் மறைஞ்சா கூட நாளைக்கு கண்டிப்பாக சூரியன் வரதான் போகுது. எப்படி ஒரு எவ்ரி டே ஹஸ் அன் எண்ட் அண்ட் எவ்ரி எண்ட் ஹஸ் அ டே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இருக்க போகுது. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆக போகிறோம். ஸோ அந்த மென்டாலிட்டி இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரப்போகுது, ஓகே, கண்டிப்பாக பேடாக தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அதுக்கு கெயின் பண்ணி போயிடலாம். ஓகே, ஸோ தேவையில்லாத இந்த டிஸ்ட்ராக்ஷனு கொடுக்கக்கூடாது. 2 months தான் அவையாக இருக்குது, மறந்துடாதீங்க. ஹாய் தீக்ஷிதா. ஓகேவா, ஸோ நோ மோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் இஸ் கோன் பி ஹை அப்படி நினச்சிட்டே போ. நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் போகுது. நாளைக்கு மே 3 இன்னைக்கு மே 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நான் அது இன்னும் படிக்கல, அது படிச்சது மறந்துருச்சு, நான் ஃபெயில் ஆயிருவேன் அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்க தான் போகுது. பட் அதை நம்ம தள்ளி வச்சு தான் நம்ம என்ன தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட, பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னால எப்பவுமே ரியாலிட்டி ஆல்வேஸ் இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நாங்கள் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் நீங்கள் வந்து சார் என்னால் முடியல சார், அது அப்படி தான் இருக்க போகுது. எப்பவுமே ரியாலிட்டி அப்படி தான் இருக்க போது. உங்களுக்கு பயம் இல்லை, பயம் இருக்கு தான் இருக்கும். பயம் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் அப்படியே நீட் எக்ஸாம் அப்படியே போய் எழுதிட்டு அப்படியே எழுதிட்டாலும் உங்களுக்கு முடியாது. ஓகே, உங்களுக்குள்ள பயம் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. கரெக்டாக ப்ரிப்பேர் அந்த பயம் தான் உங்களுக்கு என்ன பண்ண போது, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண போது உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க வைக்க போகுது. ஓகே, ஸோ பயம் இருக்கிற நல்லது தான், பட் அதே சைட் அது ஓவர் கம் பண்ணிடக்கூடாது உங்களை. ஓகே, அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஓகே, மறந்துடாதீங்க. டோன்ட் டேக் எனிதிங் as a which hurt you. எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது, நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த 2 ஃபேஸாக ரொம்ப முக்கியம், 2 மாதம் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் நெகட்டிவ் அடிச்சு உட்காந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது டக்குன்னு இப்படி போயிடும். ஓகே, இப்படி கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண வந்துருந்தா ஒரே ஒரு இதனால டக்குன்னு பிடிச்சிட்டா அது உனக்கு தாங்க முடியாது. ஓகே, நான் முன்னாடி சொல்கிறேன், நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா அதை போஸ்ட்பான் பண்ணி வைங்க. ஓகேவா, அதை நான் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்ல அதை போஸ்ட்பான் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஐ ஹோப் ஸோ நீங்கள் எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணி இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, படித்தா கிடச்சிடும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, படித்தா கிடச்சிடும், கண்டிப்பாக கிடைக்க போகுது. நம்ம இவ்வளோ வருஷம் படிச்சது நம்ம கிடைக்காம வேறு கிடைக்க போகுது. ஓகே, டெஃபினட்டாக கிடச்சிடும். ஓகே, அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோட இருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக வரதான் போது, அதை போஸ்ட்பான் பண்ண போய்டும். ஓகேவா, ஸோ இதை பொறுத்தும்போது நமக்கு லைட் இன்டென்சிட்டியை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுனால 𝑬𝒐𝒑𝒔 is ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which one of the following prevents fall of fruits? fall of fruits வந்து ப்ரிவென்ட் பண்ண போகிறது யாராக இருக்கா? fall of fruit fall ஆகிறது தடுக்கிறது. which one prevent fall of fruit? நோ ப்ராப்ளம். நீங்கள் இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்துருப்பீங்கல்ல, போர்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. போர்டு முடிகிற வரைக்கும் போர்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 100% ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஓகேவா, நீங்கள் ஒரு 60%, ஒரு 50-50 கூட நான் சொல்லுவேன். ஓகேவா, ஒரு 50% ஃபோக்கஸ் பண்ணால் கூட போதும். போர்டு முடிகிற வரைக்கும் 50% டச் விட்டுறாதீங்க. ஓகே, அந்த மொமெண்டத்தை லூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு மொமெண்டத்தை லூஸ் பண்ணுற அளவுக்கு போயிடாதீங்க. பட் அட் த சேம் டைம் நமக்கு இன்னும் போர்டு முடிஞ்சதுக்கப்புறம் we have solid 1 month. ஒரு 1 month சாலிடாக இருக்குது. அந்த 1 monthல நம்ம தரோவாக உட்காந்து ரிவிஷன் பண்ணி நமக்கு ரீகெயின் பண்ணிடலாம். ஓகே, பட் இப்போதைக்கு நீங்கள் போர்டை ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. ஸோ இதில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது which of the following prevents fall of fruit? fall of fruit வந்து ப்ரிவென்ட் பண்ண போகிறது யாராக இருப்பா? Yeah, it's going to be ethylene. Hey, prevents fall of fruit தானே. ethylene ripening தானே பண்ணும். naphthalene acidic acid, NaAA. ஓகேவா, டொமேட்டோவில் படிச்சிருப்போம் இல்லையா, டொமேட்டோவில் இதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, naphthalene acidic acid தான் சிந்தட்டிக் ஆக்சின் ஃப்ரூட் fall of fruit. check fruit fall of fruit வந்து எது? Na. ஓகேவா, ethylene ripening, ethylene is for ripening. it's going to be option B. நல்லா பார்த்து அடிங்க. ஓகேங்களா, yeah, hormonal responsible for sinensis. Absinic acid, oxina, gibberellic acid, cytokine. Hormonal responsible for sinensis. Aging கான hormonal response. இதுதான் லீஃப் ஃபால் ஆகிறதுக்கு என்னது? யாரு? ஆப்சினிக் ஆசிட் சொல்றேன். ஓகே, sinensis யார் லீஃப் ஃபால் ஆகிறதுக்கு? யாரு? AB, ஆப்சினிக் ஆசிட். ஓகே, டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சினாப்சிஸ். ஏஜிங் யாரா இருப்பா? லீஃப் ஃபாலுக்குலாம் சினன்சிஸ் அந்த ஏஜ் ஆகி வயசாகி லீஃப் வந்து விழுதுல, ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சினிக் ஆசிட் தான் இருக்க போகுது. ஓகே, சூப்பரா பிருத்வி, தர்ஷினி, கோகுல பிரியா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is the right answer. ஓகே, ஆப்ஷன் A is going to be the right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். Which breaks bud dormancy of potato tuber? Which breaks the bud dormancy, apical bud dormancy of potato tuber? பொட்டேட்டோ டியூபரோட
பட் டார்மன்ஸை யார் பிரேக் பண்ணுவா? பட் பிரேக் பண்றதா இருக்கட்டும், சீடை பிரேக் பண்றதா இருக்கலாம், எவன் மண்டையை உடைக்கணும்னா நம்ம தலைவன் தான் கூப்பிடு அப்படின்னு சொல்லல, அதே மாதிரி. ஓகேவா? பட் டார்மன்ஸா இருக்கட்டும், பிரேக்கிங் வேணிட்டா ஸ்ரேயா, அதுக்கு ரெண்டுத்துக்கும் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பிரேக்கிங் நீட் அப்படின்றது நான் கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? கான்செப்டை உங்களுக்கு கதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கதைனா என்னென்ன இதில் இருக்குது, எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத கான்செப்டை நான் ஜஸ்ட் ஒரு பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரெக்கார்டர் செஷனை பார்த்தீங்கன்னா நம்ம என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்க லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டுத்துலையுமே ஒரே விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த கான்செப்ட் ஃப்ளோவை இந்த லெசன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா கண்ணுங்களா, இப்படி பேசிக்காங்க, ஒரு மார்ஃபாலஜியில் இப்படி வந்துட்டு இருக்கு, அப்படி வந்துட்டு இருக்கு, அப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஃபாலஜி நான் அப்படியே சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் பிரேக்கிங் நீட்ல. பட் நான் வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்கேன், அப்படி என்சிஆர்டியில் ரெக்கார்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்சிஆர்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் நீங்கள் இதை பார்க்கறது நல்லது தான். பட் இதில் வந்துட்டு இந்த அடாப்டேஷன்ஸ் தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதில் என்சிஆர்டில் வந்து அடாப்டேஷன் இல்லை, ரூட் அடாப்டேஷன், மாடிஃபிகேஷன் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் நம்ம பிரேக்கிங் நீட் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுத்துலையும் ஒரே விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த எந்தில் உங்களுக்கு டவுட் கிளியரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு ஜஸ்ட் உங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் பிரேக்கிங் நீட் வீடியோவே பார்த்தா போதும். ஓகே, இல்லை சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அது நம்ம என்சிஆர்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டர் பார்த்தா போதும். ஓகே, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுவீங்க கண்டிப்பாக. அடாப்டேஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் நம்ம பிரேக்கிங் நீட் பார்க்குறது தான் நல்லதாக இருக்கும். ஓகே, சப்போஸ் ஏன்னா அடாப்டேஷன் நம்ம நீட் சிலபஸில் இருக்குது, இந்த சிலபஸில் இல்லை, நம்ம சிபிஎஸ்சி சிலபஸில் இல்லை. பட் நம்ம நீட் சிலபஸில் அடாப்டேஷன் இருக்குது, ரூட் மாடிஃபிகேஷனு, லீஃப் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன்லாம் நமக்கு எதில் இருக்குது, நீட் சிலபஸில் இருக்குது. அதை நான் பிரேக்கிங் நீட் நடத்திருப்பேன். பட் நம்ம என்சிஆர்ல இல்லாதனால என்சிஆர் நடத்தலை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் பிரேக் தான் எத்திலின் டார்மன்சியாக இருக்கட்டும், சி டார்மன்சி, இந்த டார்மன்சியை பிரேக் பண்ணுறவன் தலைவன் எவனா இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலினா தான் இருப்பான். ஓகேவா? சி டார்மன்சியா இருக்கும், பட் டார்மன்சி அப்படி யாரா இருப்பானா எத்திலினா தான் இருக்கும். ஓகே, சூப்பரா ப்ருத்வி கலக்கிட்டீங்க, ப்ருத்வி அஜய் சூப்பர் இருக்கணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, எத்திலின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எத்திலின் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். விச் பிரேக் தி பட் அண்ட் சி டார்மன்சி யாரா இருக்க போதா எத்திலின், 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 எத்திலின். ஓகே, வாட் இஸ் தி ரீசன் will you assign for the coconut milk used in tissue culture? தேங்காய் பால் சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகேவா? தேங்காய் பால்ல டிஷ்யூ கல்ச்சர், வாட் ரீசன் will you assign for coconut milk? கோகனட் மில்க் வச்சு டிஷ்யூ கல்ச்சர் வச்சு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். டிஷ்யூ கல்ச்சர்ல கோகனட் மில்க் எதை அசைன் பண்ணுவீங்க? கோகனட் மில்க்ல என்ன அதிகமா இருக்க போகுது? பேசிக்னா கோகனட் மில்க்ல என்ன அதிகமா இருக்க போகுது? கோகனட் வாட்டர்ல என்ன அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். வாட்டர்ல என்ன, தேங்காய் தண்ணியில என்ன அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். அதே தான், புரியுதா? கோகனட் மில்க் தேங்காய் பால், தேங்காய் எப்படா பால் போட்டுச்சு அப்பலாம் யோசிச்சு கொடு. தேங்காய் பால் இருக்கு தெரியுமா, கரைச்சி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு கேட்டு பாருங்க, உங்களுக்கு குக் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேரளா ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுறது தான் மேஸாக பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க், கோகனட் வாட்டர் எல்லாத்துலையும் என்ன இருக்க போகுது? சைட்டோகைன். இதை முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி சைட்டோகைன் தான் இருக்க போகுது. ஓகேவா? சூப்பர். தர்ஷினி, கோகுல பிரியா, பிருத்வி அஜி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி சைட்டோகைன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஓகே, ஃபைன் இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி சைட்டோகைன். கோகனட் மில்க்ல அதிகமாக இருக்கா, அதை நம்ம சைட்டோகைன் அதிகமாக இருக்கும் நம்ம கோகனட் மில்க் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? the method that renders the seed coat permeable to water so that embryo expansion is not physically retarded. அதாவது ஒரு மெத்தட் இருக்கான், எதுனா சீட் கோட்டை வந்து permeable to water, அதாவது பெர்மிட் பண்றது, வாட்டர் வந்து பெர்மிட் பண்றது, உள்ள வந்து பெர்மிட் பண்றது. அப்ப அதனால எம்ப்ரியோ எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு ஒரு பிசிக்கல் ரிட்டார்டேஷன் இருக்காது. அப்ப என்ன மெத்தட் அப்படின்றாங்க? permeable பண்றது என்ன மெத்தட் அப்படின்றாங்க? which is the method? Which is the method? Yeah. Yes, Dakana. ஒண்ணுதான் வந்திருக்கா? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஸ்கேரிஃபிகேஷன். ஆப்ஷன் டி ஸ்கேரிஃபிகேஷன் அப்படின்ற டைப் மெத்தட் தான். அதான் நம்ம சொல்லிருக்கோம், வாட்டர் கோட் வந்து பெர்மியபிளா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதான் பிரேக் சீட் கோட் பேரியர்ஸ் வந்து அந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி பெர்மியல் ஆக்குறது யாரா இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீட் கோட். ஸ்கேரிஃபிகேஷன். ஆப்ஷன் டி ஸ்டாட்டிஃபிகேஷன் வேற, ஸ்கேரிஃபிகேஷன் ஸ்டாட்டிஃபிகேஷன் கிடையாது, ஸ்கேரிஃபிகேஷன் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி தாக்கணும். சூப்பர் தர்ஷினி. It's going to be option D is the right answer. Okay, next question பார்த்தலாமா? அடுத்த question, ABA involves in. Where do ABA involves? Arsenic acid involves in
குழந்தைய கேட்டாலும் இந்த நேரத்துக்கு சொல்லி இருந்திருக்கணும். ஓகேவா? இந்நேரத்துக்கு குழந்தைய கேட்டாலும் சொல்லி இருந்திருக்கணும். ஓகே, ஆப்சனிக் ஆசிட் எங்க இன்வால்வ் ஆகும் அப்படின்றது. ஓகேவா? நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். இதை ஆப்சனிக் ஆசிட் இன்டியூஸ் பண்ணும், எத்திலின் இதை பிரேக் பண்ணும், ஜிபரலிக் ஆசிட் பிரேக் பண்ணும், ஆப்சனிக் ஆசிட் இன்டியூஸ் பண்ணும். யார் இன்டியூஸ் பண்ணுவா? ஆப்சனிக் ஆசிட் யார் இன்டியூஸ் பண்ணுவா? ஆப்சனிக் யார் இன்டியூஸ் பண்ணுவா? யார் இன்டியூஸ் பண்ணுவா? ஷூட் லாங்கேஷன். அடப்பாவி. ஜிபரலின் தான் ஷூட் லாங்கேஷன் பண்ணுவா. ஆப்சனிக் ஆசிட் டார்மன்சி ஆஃப் சீட் தான் இன்டியூஸ் பண்ணுது. கதை ஃபுல்லா கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பன்ட்டீங்களேம்மா. ஐயோ, ஓகேங்களா? Okay, it's going to be option A. Dormancy of seeds தான் involve பண்ணுது. Abscinic acid will always include dormancy of seed. Dormancy of seeds அதை induce, maintain பண்றதுக்கு. Okay, induce பண்றதுக்கு. It's going to be option A. Dormancy of seed, not shoot elongation. Shoot elongation is for gibberellic acid. Gibberellic acid தான் shoot elongation. Gibberellic acid தான் shoot elongation. Gibberellic acid தான் super elongation. Shoot elongation வந்துச்சுனாலே gibberellic acid தான். இங்க அவன் abscinic acid கேட்டுட்டு இருக்கான். Abscinic acid is dormancy, 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 dormancy. இத்தனை வாட்டி சொன்னேன். ஒரு நிமிஷம். ஆப்சினிக் ஆசிட்னா டார்மன்சிடா, டார்மன்சிடா, டார்மன்சிடான்னு. இல்ல, இது செனன்சஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். செனன்சஸ்க்கு இவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான். செனன்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது தான் சொல்லியிருந்தேன். ஓகே, எங்கே போச்சுன்னு தெரியல. தேடிட்டு இருக்கான். அதான் தேடிட்டு இருக்கான். டைம் ஆயிருப்போம். ஓகே, ஸோ ஆப்சினிக் ஆசிட் இன்டியூஸ் பண்ணுறது டார்மன்சி ஆஃப் சீட்ஸில். ஓகேவா? ஓகே, யா. The response of the different organism to environment rhythms of light and darkness is called the response of different organism to environmental rhythms. ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசம் இருக்கு. வெயில் ஆகும்போது ஒரு மாதிரியா இருக்கு, நைட் ஆனா ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது இருட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு, வெளிச்சத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அந்த ரிதம் நம்ம என்ன சொல்றோம்? ரெஸ்பான்ஸ். ஓகேவா? வெயில இருக்கும்போது ரொம்ப ஐயோ ரொம்ப குளிராக்கி இப்படி உட்காந்துருக்கு, அது இருட்டில் இருக்கும்போது நல்லா ஜாலியாக அப்படி உட்காந்துருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ல அந்த ரிதத்தை நம்ம, அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? போட்டோ டாச்சிஸா, போட்டோ பீரியாடிசமா, போட்டோ ட்ராபிசமா, வால்னைசேஷனா? என்ன சொல்றோம்? ஒரு ஆர்கானிசம் லைட் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, டார்க் இருக்கும் ஒரு மாதிரி, என்ன இருக்க போகுது? ரொம்ப ஈஸி தானே. ஏன் வி கால்ட் அஸ் போட்டோ பீரியாடிசம். ஓகேவா? போட்டோனாலே இந்த லைட் பீரியட். ஓகே, லைட் பீரியடை பேஸ் பண்ணி ஒரு லைட் பீரியட், ஒரு பீரியடுக்கு ஒரு பீரியட் அந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்கூல்ல இருக்கிற பீரியட், ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ், செகண்ட் பீரியட் சயின்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்ட்ல ஒரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி லைட் எப்படி ஆக்ட் ஆகுதோ அதோட ரெஸ்பான்ஸா ஆக்ட் இருக்கிறத நம்ம சொல்லிருக்கோம் போட்டோ பீரியாடிசம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. சூப்பர். 𝑬𝒙𝒑𝒔 பிருத்திவி தர்ஷினி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, போட்டோ பீரியாடிசம் இஸ் த ரைட் ஆன்சர். யா, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन? அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா, பிளான்ட் ஹார்மோன் யூஸ்ட் ஃபார் இன்டியூசிங் morphogenesis in plant tissue culture is? Inducing morphogenesis in plant tissue culture. Plant tissue culture la morphogenesis. Yeah, super. என்னது? சைட்டோகைனின். ஆப்ஷன் பி, சைட்டோகைனின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். 𝑬𝒙𝒑𝒔 தர்ஷினி பிருத்திவி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, சைட்டோகைனின். ஆப்ஷன் பி, சைட்டோகைனின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். யா, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन? அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, which combination of gases is suitable for fruit ripening? பழுக்கிறதுக்கு என்ன காம்பினேஷன் ஆஃப் கேஸ்? எத்திலீன் பண்ணும் அப்படின்னு தெரியும், ஆர்டனிங் வந்து எத்திலீன் பண்ணிட்டு இருக்கு. பட் இங்க கேஸ் கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, CH2, C2H4, அதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற ஃப்ரூட் ரைப்பனிங்காக. எத்திலீன்ல எத்திலீன்ல இது இருக்கணும்டா. எத்திலீன் தான் ஃப்ரூட் ரைப்பனிங் பண்ணுது. ஆனா என்ன கேஸஸ் காம்பினேஷன் இருக்கணும் தான் கான்செப்ட். இங்க கேள்வி அதுதான், என்ன கேஸோட காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்றது.
என்னடா அரே கெமிஸ்ட்ரி எழுத போறீங்கடா. கெமிஸ்ட்ரி உங்க நீட்டுக்கும் இருக்கு. இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வேற. பிரமிளா மேமுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எனக்கே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, அது CO2 ஆக்சிஜன் எல்லாம் தெரியும். C2H4 அது பண்ணா வாட் இஸ் C2H4? வாட் இஸ் C2H4 ரா? क्या वो भैया? நீ கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரி இருக்க போது கெமிஸ்ட்ரி எழுத போறீங்க. பேசிக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். CO2க்கு என்னன்னு தெரிய வேணாம், O2க்கு என்ன தெரிய வேணாம். ஓகே, இதெல்லாம் எல்லாருக்கும் குழந்தை கொடுத்துருக்கேன். C2H4 தெரிஞ்சுக்க வேணாமா? C2H4 எத்திலீன் தானே. ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன். எத்திலீன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரைப்பனிங் அண்ட் ஹார்டனிங் ஆஃப் ஃப்ரூட் யார் பண்ண போறான்? எத்திலீன் தான் பண்ண போறான் அப்படின்றது. அவன் எத்திலீன் கொடுக்காம இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துருங்க. 80% ஆஃப் எத்திலீன் 20% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் காம்பினேஷன் தான் இருந்தாகணும். ஓகேங்களா? எத்திலீன் தான் பண்ண போதுன்ட்டேன். எது எத்திலீனா இருக்க போகுது மறந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். பயாலஜிக்கு இல்ல, கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். எத்திலீனோட ஃபார்முலா எத்தின் அப்படி IUPAC நேம் வந்து எத்தினி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. சூப்பர்மா ஜெயசூர்யா. எஸ் 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 IUPAC ஐடியில் எத்தின் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா. ஜெயசூர்யா, 𝑗𝑠𝑡𝑣𝑗 ப்ருத்வி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகேவா? 80% எத்திலீன் தான் இருக்கு. 80% எத்திலீன் தான் இருக்க போகுது. 80% எத்திலீன். ஓகேங்களா? அண்ட் 20% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. யா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். Which one among the following chemicals is used for causing defoliations or forest trees? Which one of the defoliation of forest trees? இது ஒரு அதிகமாக யூஸ் பண்ண பீச்சுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்படின்னு டீஃபோலியேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் யாரு? எதனால defoliation of forest leaves, forest trees or defoliation of forest trees. Yes, it's 2,4 dichlorophenoxyacetic acid. 24D அப்படின்னு சொல்லுவாங்க. 24D சொல்லக்கூடாது, 24D அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வீட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வீட்ஸ் அடிக்கிறதுக்கு அதுதான் பண்ண போகுது. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட். அண்ட் சூப்பரா ஜெயஸ்ரீ விஜயா கோகுலப்பிரியா கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் 24D 24 dichlorophenoxyacetic acid. ஓகேங்களா? phenolxyacetic acid. ஓகே, யா, சூப்பர் இருக்கணும். ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருமா? அடுத்த क्वेश्चन என்ன கொடுக்கறத பார்த்தலாம். What will be the effect on the phytochrome? லைட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய phytochrome in a plant subject to continuous to red light. ரெட் லைட்லயே கண்டினியூஸா இருந்துட்டோம்னா அதோட எஃபெக்ட் என்னவா இருக்க போகுது? ஒரு பிளான்ட்ல phytochrome subject to continuous red light இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றாங்க. What will be the effect of it? What will be the effect? What can be the effect? Continuous exposure of light, red light என்னென்ன காஸ் பண்ணும்? Continuous exposure of light. என்னடா பண்ணோம்? கண்டினியூஸ் எக்ஸ்போச்சர் ரெட் லைட்லயே கண்டினியூஸ் எக்ஸ்போச்சர் இருந்துச்சுன்னா PR PFR வந்து இதாக மாறும். அதெல்லாம் தெரியும் இல்லையா? PR PFR மாறும். சிந்தசிஸ் ஆஃப் PR வந்து நடக்கும். அது மட்டும் நடக்கும். வேற என்ன நடக்க போகுது? Destruction and synthesis of phytochrome remains in equilibrium. No, levels of phytochrome decreases. எப்படி remains ஆகும்? Levels of phytochrome decrease ஆகும். ஓகேவா? Total phytochrome level decreases. Total amount of phytochrome வந்துட்டு decrease ஆக ஆரம்பிக்கும் when the plant is continuously subjected to a red light. When a plant is continuously subjected to a red light, a phytochrome level in a plant will eventually decreases. Okay, it's going to be option A. Okay, it's not D, it's option A. It will come under option A is the right answer. Yeah. Yes. Shall we move on to the next question? அடுத்த question பார்த்துருவோம். Just 2-3 more questions தான் இருக்கு. ஓகேவா? ethylene gas is used for. மறுபடியும் சொல்றேன், ethylene வந்தாலே இதான் வரப்போகுது. ஓகேவா? ethylene வந்துச்சுனாலே இந்த கான்செப்ட் தான் வரப்போகுது. ethylene gas is mainly used for ethylene C2H4. மறந்துடக்கூடாது. அடிக்கடி கேட்பேன் C2H4 என்னது அப்படின்றது. எப்படி ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா CO2னா ஆக்சிஜன், O2னா கார்பன் டை ஆக்சைடு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி எத்திலீன் ஞாபகம் இருக்கணும். கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எத்திலீன். யா, ஓகேவா? எத்திலீன் இருந்தாலே என்ன வரப்போகுது? ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் தான். ஓகே, சூப்பர். ப்ருத்வி, கோகுலப்பிரியா, ஜெயஸ்ரீ விஜயா, ஸ்ரேயா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C is the right answer. Okay, option C is going to be the right answer. Yeah. Next question பார்த்துருவோம். அடுத்த question என்ன வரக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, the pigments that absorb red and far red light in plants.
ரெட் தான், சூப்பர் ரெட் தான். அந்த மாதிரி ரெட் யார் அப்சர்வ் பண்ணுவா? பிக்மெண்ட். இப்பதான் பார்த்தோம் இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணுவான். பட் அதுவே ரொம்ப நேரமா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா அது கம்மியாயிரும். ஓகே, அதான் சொல்றது. ஓகேவா, அப்சர்வ் பண்றதும் அவன் தான். எஸ்டா பிருத்திவி. ஓகேவா, அப்சர்வ் பண்றதும் அவன் தான். பட் அது ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் பண்ணா அது கம்மியாயிரும். ஓகேவா, ஃபைட்டோக்ரோம். எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர் பிருத்திவி, அஜி கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்போஸ் பண்றது அவன் ரொம்ப நேரமா இருந்து அது ஃபைட்டோக்ரோம் லெவலில் கம்மியாயிருந்ததை முன்னாடி கொஸ்டின்ஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகேவா, சூப்பர் கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, ஃபைட்டோக்ரோம் இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட், banana is a part of parthenocarpic fruit because எதனால பனானாவை நம்ம parthenocarpic fruit அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? ஏன்னா பனானா parthenocarpic fruit, அதனால தான். இல்லையா? என்ன கேள்வி? எதனால நம்ம பனானா, என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு பனானாவை நம்ம parthenocarpic fruit அப்படின்னு சொல்றதுக்கு? Why we call banana as a parthenocarpic fruit? What are the reason? What is parthenocarpic அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எதனால நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம்? சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் தான் parthenocarpic fruit அப்படின்னு நம்ம தெரியும். இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை இன்டியூஸ் பண்றவன் யாரா இருக்கான்? எஸ், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை இன்டியூஸ் பண்றவன் நம்ம யாரா இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்க போறான்? ஆக்சின் தான் இருக்க போறான். ஸோ இட்ஸ் ஓவர் எஸ் ஹை லெவல் ஆஃப் ஆக்சின் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் அஜி, ஜெயஸ்ரீ, பிருத்திவி, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, ஐஸ்வர்யா சூப்பர் மகனா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஓகே, ஓவர்ல ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்சின் இருக்கு. ஆக்சின் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? பனானா வந்துட்டு சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் இன்டியூஸ் பண்ணிட்டு இருக்கு. மெயினா parthenocarpic, அதாவது சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றவங்க யாரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின் வேஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் ஆக்சின் ஓவர் இருக்கிறதுனால தான் parthenocarpic இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ஸ்ரேயா, ஐஸ்வர்யா, கோகுலப்பிரியா, பிருத்திவி, அஜி கணக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரிமூவல் ஆஃப் எபிக்கல் பட் ரிசல்ட்ஸ் இன். எபிக்கல் பட் ரிமூவல் பண்ணியாச்சு. எபிக்கல் பட் வந்து ரிமூவல் பண்ணியாச்சு. அப்ப என்ன ரிசல்ட் ஆகும்? ரிசல்ட்ஸ் இன், சாரி, what do the removal of apical bud will results in? ஓகேவா, இப்படி வளர்ந்துட்டு இருக்கிற செடியில வந்து எபிக்கல் பட்டை வெட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? டீ பிளான்டேஷன்லாம் பண்ணுவோம். ஓகேவா, டீ வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம், எபிக்கல் பட்டை வெட்டிடும். எபிக்கல் பட்டை வெட்டினால என்ன ஆகும்? அப்படியே நான் இப்படி போறதுக்கு பதிலாக நான் இப்படி ஊடால பூந்து போயிடுவேன் அப்படின்றது அப்படியே போகும். ஃபார்மேஷன் ஆஃப் லேட்டரல் பட் நடக்கும்போது லேட்டரல் பிரான்ச்சஸ் வந்து நடக்குது. ஓகே, நீங்க எபிக்கல் பட் வெட்ட லேட்டரல் பிரான்ச்சஸ் வந்து அரேஸ் ஆயிரும். ஓகே, லேட்டரல் பிரான்ச் என்ன அரேஸ் ஆயிரும். ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உடச்சிட்டு போய் ஆகணும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, இப்படி 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 எதிர்க்கு நம்ம உடச்சிட்டு போய் ஆகணும் அப்படின்னு இருக்கு. நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பண்ணாலும் போக முடியல என்ன பண்ணிட்டா, இங்க சைட்ல இங்க ஓப்பன் பண்றா, இங்க நீங்க ஓப்பன் பண்றோம். ஓகேவா, சோ லேட்டரல் பிரான்ச் வந்து இது பண்ணணும். சோ நீங்க எபிக்கல் பட் வந்து இங்க இன்டியூஸ் பண்ண லேட்டரல் பட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். சோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஃபார்மேஷன் ஆஃப் லேட்டரல் எஸ் ஐஸ்வர்யா. ஓகே, சூப்பர் கோகுலப்பிரியா, பிருத்திவி, ஸ்ரேயா, அஜி கலக்கிட்டீங்க. இஸ் கோயிங் டு பி option D, formation of lateral bud is right. Okay, next question பாத்துறோமா? The regulator which retards the aging தான் நம்ம senescence அப்படினு சொல்றோம். plant patches aging ரெகுலேட் பண்றது, வயசாகாம இருக்குது. நிறைய பேர் இது இருந்துச்சுன்னா வயசே ஆகாதான். வயசாகாம வந்து எப்படி இருக்கும்? நாளை நாசமா போயிடாது. which cause delay in senescence? யார் senescence டிலே பண்ணுவா? which cause delay in senescence டிலே பண்றது அதான் கேட்டிருக்காங்க. which cause this delay in senescence? ரெகுலேட்டர் தான் ரெகுலேட்டரா ரிட்டார்ட் பண்றது. ரெகுலேட்டரை மாத்தி அமைச்சிக்கலாம் அப்படின்றது நம்ம ரெகுலேஷன் ஃபேன்ல ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க? நமக்கு வேர்க்கும் போது நமக்கு அதிகமான ஸ்பீட்ல வைக்கிறதுக்கும், நமக்கு குளிரும் போது நம்ம கம்மியான ஸ்பீட்ல வைக்கிறதுக்கும் நம்ம ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல வந்துட்டு எந்த ஹார்மோன் வந்துட்டு செனன்சஸ் ஏஜிங் ப்ராசஸ் வந்துட்டு இது பண்றது? இட்ஸ் கோயிங் டு பி சைட்டோகைனின். டிலே பண்றது யாரா இருப்பா? வயசாகிறதுக்கு டிலே பண்றது யாரா இருப்பா? ஸோ ஆப்ஷன் ஏ cytokinin is the right answer. Okay, option A, cytokinin is going to be right answer. Super. Aishwarya, Jayashree, Vijay, Shreya, Gokulapriya, Ajay, Prithvi, Kalagini. It's going to be option A. Option A is the right answer. Yeah, it's going to be cytokinin. Yeah, shall we move on to the next question? Pathulama. Just. What a stress hormone or the hormones produced during adverse environmental condition is? What is a stress hormone? Ile pudichilla. Okay. Or the hormone produced during adverse environmental conditions. Stress hormone. Which is a stress hormone? Stress hormone நம்ம சொல்றோம். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார், காலைல எந்திரிக்க முடியல, ஐயோ படிக்க சொல்றாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ் சார், வாழ்க்கையில எவ்வளவு ஸ்ட்ரெஸ், இதை விட நம்மளோட எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஓகேவா, நிறைய பேர் அவங்களே அமைதியாக தான் இருந்திருக்காங்க, நம்ம எவ்வளவு செஞ்சுட்டு இருப்போம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சினிக் ஆசிட், ABA.
ஓகே சிஸ்டர்ஸ் ஹார்மோன் நம்ம என்ன பண்றோம்னா ஆப்சனிக் ஆசிட் ABA தான் டிட்டர்மைன் பண்றோம் ஓகே நல்லா நான் ABA ஓகே சூப்பர் பிருத்வி ஸ்ரேயா 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 ஐஸ்வர்யா 𝑗யஸ்ரீ விஜயா கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஆப்சனிக் ஆசிட் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா டார்ஃபிசம் கேன் பி கண்ட்ரோல்ட் பை த ட்ரீட்டிங் த பிளான்ட் வித் டார்ஃபிசம் அப்படின்னா குள்ளமா இருக்கிறது டார்ஃப்னு சொல்லி கலாய்ப்போலே குள்ளமா இருக்கிறவங்க இங்கிலீஷ் படம் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க டார்ஃபிசம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குள்ளமா இருக்கிறது ஸோ இந்த குள்ளமா இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி எதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது குள்ளமா இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியுமா இப்போ மனுஷன் ஒருத்தன் குள்ளமா இருக்கானா அவனுக்கு என்ன கொடுத்தாவனோ காம்ப்ளைண்ட் கொடுத்தா வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜெனட்டிக்ல இது இருக்கு இல்லையா காம்ப்ளைண்ட் ஓகே அப்போ நமக்கு காம்ப்ளைண்ட் செடியோட காம்ப்ளைண்ட் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் செடியோட காம்ப்ளைண்ட் யாரு யா செடியோட காம்பவுண்ட் யாரை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்னா இஸ் கோயிங் டு பி ஜிப்ரலிக் ஆசிட் ஓகேவா மறுபடியும் சொல்றேன் எலாங்கேஷன் ஆஃப் ரூட் ஸ்டெம் வளர்றது ஹைட் லென்த் இது எல்லாமே எதை பத்தி பேச போகுது ஜிப்ரலிக் ஆசிட் GAO தான் வரப்போகுது ஓகேவா நமக்கு காம்ப்ளான் அங்க ஜிப்ரலிக் ஆசிட் நான் சொல்லியிருந்தேன் மறந்துடக்கூடாது ஓகேவா எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B இஸ் ரைட் சூப்பர் ஜெயஸ்ரீ விஜய் ஐஸ்வர்யா பிருத்வி 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 கலக்கிட்டீங்க ஓகேங்களா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B யா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन வந்து flowering depends on a cold treatment is flowering depends on cold treatment பேஸ் பண்ணி flowering நடந்துச்சுனா cold treatment பேஸ் பண்ணி flowering நடந்துச்சுனா ரொம்ப ஈஸி cold treatment பேஸ் பண்ணி flowering நடந்துச்சுனா நம்ம என்ன சொல்றோம் which we called based on cold on region flowering நடந்துச்சுனா vernalization cold on region flowering induce பண்ணோம்னா அந்த டேர்ம் நம்ம என்ன சொல்றோம் vernalization அப்படி நம்ம சொல்றோம் சூப்பர் ஸ்ட்ரேயா ஜெயஸ்ரீ விஜயா கலக்கிட்டீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D vernalization சூப்பர் 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 ஓகே வாஸ் கரெக்ட்டா உத்தரப்பிலடா டேய் vernalization ஆப்ஷன் D is right answer ஓகே ஆப்ஷன் D vernalization ஓகே லாஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா எஸ் ஐஸ்வர்யா சூப்பர் ஆகணும் ஓகே சோ இன்னைக்கு லாஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா முக்கடிச்சு ஓகே இன்னைக்கு லாஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா யா டு டு வாட் இஸ் லாஸ்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா bananas can be prevented from over ripening by ரொம்ப பழுக்காம இருக்கிறது வாழைப்பழம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி இதை மெயின்டைன் பண்ணலாம் மெயின்டைனிங் them at a room temperature ரெஃப்ரிஜிரேட்டரா டிப்பிங் இன் ascorbic acid solution இல்ல ஸ்டோரிங் இன் ஃப்ரீசரா என்னடா இது ரொம்ப ஈஸியா இருக்கு சே என்ன பண்ணலாம் பிளான் growth regulator கண்டுபிடிச்சாச்சு பிளான் growth regulator ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியுமா இல்ல ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணோம்னா அதுவும் வராது ஃப்ரீசர்ல டிப் பண்ண முடியுமா அதுவும் முடியாது பட் டிப்பிங் இன் ascorbic acid solution yes it's option C is right answer super ஜெயஸ்ரீ விஜய் ஐஸ்வர்யா தர்ஷினி பிரியா ஸ்ரேயா கலக்கிட்டீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C ascorbic acidல டிப் பண்ணி வச்சிருந்தோம்னா சோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ரைப்பனிங்கை தடுக்க முடியும் அப்படினு ஓகே இட்ஸ் கோயிங் பாக்கும்போது ஆப்ஷன் C is the right answer ரக்கனா ஓகே எஸ் ஐஸ்வர்யா பிருத்வி 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 ஸ்ரேயா தர்ஷினி ஜெயஸ்ரீ விஜய் கலக்கிட்டீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C is right answer and with this we have successfully completed the today's session ஒரு ஃபயர் ரவுண்ட் போடுங்க ரக்கனா அச்சு ஒரு ஃபயர் சிம்பிள் அடிச்சு விடுங்க பாப்போம் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபயரை போடுங்க பாப்போம் அப்படியே செஷன் லைக் பண்ணாத வரீங்க இந்த செஷன் லைக் பண்ணுங்க அப்படியே ஃபயர் ரவுண்ட் அடிச்சு விடுங்க பாப்போம் வெற்றிகரமாக நம்ம பிளான் growth and regulators ஒரு ரிவைஸ் பண்ணிட்டோம் ஓகேவா क्वेश्चन பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணா நம்ம டக்குன்னு ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா யா ஃபைன் ஃபயர் ஓகேவா so we have successfully completed today's session and we shall meet on tomorrow or Monday okay tomorrow or Monday நம்ம மீட் பண்ணலாம் நாளைக்கு சண்டேல but I don't know about that நாளைக்கு மேபி இருக்கலாம் போலாம் அது நாளைக்கு உங்களுக்கு தெரிய வரும் Monday நமக்கு கண்டிப்பா கிளாஸ் இருக்கு நான் தான் சொன்ன மாதிரி Monday we are going to start a new phase which called line by line NCERT படிப்போம் ஓகேவா line by line NCERT ல ரிவைஸ் பண்ண போறோம் ஓகே லைன் பை லைன் NCERT ரிவைசேஷன் லைன் பை லைன் NCERT ரிவிஷனா தான் இருக்கு போகுது ஓகே லைன் பை லைன் NCERT ரிவிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வைஸ் 12th முடிச்சிடலாம் ஓகே அப்போ 12th நீங்க படிச்சீங்க அப்படினா ஃபார் போர்ட் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது நீட் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது லைன் பை லைன் NCERT என்ன கொடுத்திருக்காங்கன்றத வந்துட்டு நம்ம மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல போவோம் ஓகே இப்போ மண்டே வந்து நான் லைன் பை லைன் NCERT போறேன் அப்படினா டியூஸ்டே வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது क्वेश्चन செஷன் கொண்டு வரோம் ஓகே இது விட மாட்டோம் ஓகே இது ரொம்ப முக்கியம் ஓகே அதுவும் நம்ம பண்ணுவோம் இதுவும் நம்ம பண்ணுவோம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நம்ம மாறி பண்ணிட்டே இருக்கோம் ஓகேவா ஓகே டைமிங் லெட் யூ நோ ஓகே லெட் யூ நோ உங்களுக்கு இது வந்துரும் ஓகேங்களா நம்ம அதெல்லாம் அவைலபிலிட்டி பார்த்து தான் சொல்ல முடியும் ஓகே பிகாஸ் மண்டே நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் தான் மண்டே ஷெட்யூல் பண்ணுவாங்க ஸோ அப்போ தான் நான் சொல்ல முடியும் ஓகே வில் டூ இட் ஓகே கண்டிப்பாக டைமிங் உங்களுக்கு நம்ம இதில் வந்துடும்டா நாளைக்கே போட சொல்லிடுறேன் ஓகேவா இன்னைக்கு நைட் ஈவினிங்குள்ளே நான் போட சொல்லிடுறேன் ஓகே ஸோ வில் மீட் அப் ஆன் மண்டே
நாளைக்கு கிளாஸ் இருக்குமா தெரியாது, நான் என்ன சொல்ல வரல. பட் நாளைக்கு கிளாஸ் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அடுத்து பயாலஜி தான் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி மேத்ஸ் இருக்கிறதுனால நம்ம பார்ப்போம். பட் இந்த கான்செப்டே வந்துட்டு நம்ம மண்டே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைன் பை லைன் என்சிஆர்டி கான்செப்ட் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மண்டே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுவும் ஃபர்ஸ்ட் எதுனா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ரீப்ரொடக்ஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தோஸ் ஹூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யார் கேட்டிங்க அப்படின்னு தெரியல. ஓகேவா? மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யாரோ கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த கான்செப்ட் வந்து நான் நடத்துறேன். ஓகே, லைன் பை லைன் என்சிஆர்டி நம்ம ஜெனடிக்ஸ் போகும்போது நான் நடத்துறேன். ஓகேவா? 6 மாலாவா 6 மாலா 6க்கு மேலே எடுங்கவா. ஓகே ஓகேடா. பட் இட்ஸ் நாட் அப் டு மீ, இட்ஸ் தெம் டு டிசைட். ஐ வில் ட்ரை இட். ஓகே, எனக்கு 6 o'clock மேலே எடுத்தால் தான் எனக்கு கன்வீனியண்டாக இருக்கும். ஓகே, நைட்டில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? சூப்பரா சார், நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. கண்ணு வைக்கிறீங்களாமா? ஓகேடா. ஸோ ஓகே, ஸோ மீட் அப் ஆன் நெக்ஸ்ட் செஷனில் சந்திக்கிற வரை டாட்டா பை பை. ஓகேவா? பைடா கண்ணா, பைடா. நீ தான் உங்களுக்கு தானே, உங்களுக்காக. ஓகே, ஸோ நீங்களே இருங்க. நம்ம ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு நம்ம ஜெனடிக்ஸ் போகும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கவலைப்படாது. ஓகே, ஸோ see you bye. ஓகே, ஹேவ் அ லஞ்ச். ஓகே, லஞ்ச் சாப்பிட்டு ஸ்டடீஸை கண்டினியூஸ் பண்ணு. ஓகே, see you கண்ணா, பைடா.